அப்படிங்கிற இடத்துடைய ராஜா எலம்பர் தான் இந்த பார்பரிக்கானும் சில நம்பிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அப்போ இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வீரன் தன்னுடைய அந்த ஒரு அகம்பாவத்தின் காரணமாக இருந்த அந்த பிறவியில கிடைத்த ஒரு சாபம் மூலமா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாமல் நிறைய பேருக்கு இன்னும் அப்படி ஒரு கதாபாத்திரம் இருந்ததேங்கிறது கூட தெரியாத அளவுக்கு தன்னையே தியாகப்படுத்தி இந்த மகாபாரதத்திற்கு உதவி இருக்கிறான் அப்படிங்கிறதுனால இந்த பார்பரிக்கா என்னும் கதாபாத்திரம் மகாபாரதத்தில் நான் என்ற தலைப்பில் இன்னைக்கு அவரோட இதை பத்தி பார்த்தோம். சிறப்பான ஒரு வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி. அருமை இல்லாம நல்ல தகவல். அருமை அருமை, நல்லா இருந்துச்சு. அரசு மகன் தயாரா? அரசு மகன் அதான் வந்தாரு. சரி, அரசு மகன் திவ்யா நீங்க துவங்கலாம். நன்றி. ஒலி கேட்கிறதா? அரசு மகன் வந்து விட்டார், கேட்கிறீர்களா? நீங்க முடிங்க, அடுத்த அரசு மகன் பேசட்டும். தமிழ் திண்ணை உள்ளங்களுக்கு மிகவும் நன்றி. முதலில் வெகு நாட்களுக்கு பிறகு இந்த சொந்தங்களை மீண்டும் சந்திக்கிறேன். 47வது மாதம் என்பது சாமானிய அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் மறந்துவிட்டேன். சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஆகவே அனைத்து உள்ளங்களுக்கும் சாதனை. ரொம்ப நன்றி. சாதனையாகும். அதற்கான வாழ்த்துக்களையும் இறைவனுடைய அருள் அனுகிரகத்தையும் வேண்டிவிட்டு என்னுடைய உரையை நான் துவக்குகிறேன். தமிழிலே நாம் எப்பொழுதுமே தமிழ் மொழியாகட்டும் அல்லது சிவபக்தி ஆகட்டும் அல்லது சிவனை பற்றி எப்பொழுது பேசினாலும் நாம் சப்தங்களினுடைய உன்னதத்தை பற்றி நாம் நிறைய பேசுகின்றோம். ஓம்காரம் என்பதே முதலில் தோன்றிய ஒரு விஷயமாகும். அந்த ஓம்காரத்தில் இருந்து ஏற்படுத்தப்பட்ட வடிவங்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் உள்ள பொருள் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது உணரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய பொருள் தன்மையில் இருக்கக்கூடிய நம்மால் பார்த்து நுகரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த ஓம்காரத்திலிருந்து வந்த பிரதிபலிப்பின் அதனுடைய அந்த அதிர்வலையினுடைய வடிவமாகத்தான் நாம் அனைத்தையும் பார்க்கின்றோம் என்று நாம் முன்னரே அறிந்திருக்கிறோம். அதே போலவே இந்த மனதினுடைய அலைவரிசை என்றால் என்ன, ஏன் மனதிற்கும் ஒரு அலைவரிசை என்று நாம் அனைவரும் யோசிக்கலாம். அனைத்துமே சப்தத்திலிருந்து தான் நாதத்திலிருந்து தான் பிறந்தது என்றால் இந்த மனம் மட்டும் அதற்கு ஒரு தடையாக இருக்குமா, அல்லது இந்த மனம் மட்டும் அதை தாண்டி இருக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக இல்லை. இந்த ஓம்கார நாதம் என்பது அதற்குண்டான அலைவரிசை, அதாவது சப்த அலைவரிசை, ஃப்ரீக்வன்சி என்று நாம் ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம். நாத அலைவரிசை என்னவென்று பார்த்தோமையானால் 732 என்று கூறுகிறார்கள். 732 ஹெர்ட்ஸ் என்பதுதான் ஓம்காரத்தினுடைய அலைவரிசை. இந்த அலைவரிசையானது என்ன செய்யும் என்று பார்த்தோமையானால் நம் உள் சார்ந்த நம்முடைய மனம் அல்லது நம்முடைய ஆன்மா அல்லது நம்முடைய ஜீவன் இந்த சக்தியினை சரி செய்து இந்த பிரபஞ்சத்தினுடைய உணர்வுகளை, இந்த பிரபஞ்சனுடைய இயக்கத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் நாம் அனைவருமே ஒரு வானொலி போல ரிசீவர்கள் மட்டுமே. வானொலி என்பது அந்த ஒரு அலைக்கற்றை வரிசையினை உள்வாங்கி கொண்டு அதன் மூலம் வரக்கூடிய செய்தியை தான் நமக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. அதே போலவே தான் இந்த ஓம்கார நாதம் என்பது நம்மை இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைக்க வைத்து இந்த இறையாற்றல் என்பது என்ன என்பதை நம்மால் கிரகிக்க கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றது. இப்படி இதை மருத்துவத்திற்கு நம்மால் பயன்படுத்த முடியுமா என்ற ஆராய்ச்சியில் தான் செல்ஃப் எகியோ ஃப்ரீக்வன்சிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்றார்கள். பல்வேறு விதமான ஃப்ரீக்வன்சிகளை, அதாவது அலைக்கற்றைகளை அவர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த அலைவரிசைகள் எல்லாம் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனதிற்கும் நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அலைவரிசைகள் என்று வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதிலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், தமிழர்கள் தான் அனைவருக்கும் முன்னோடி என்பது உலகம் அறிந்த ரகசியம் அல்லது உலகம் அறிந்த உண்மை. ஒவ்வொரு கோவிலுடைய வாயிலிலுமே, அதாவது நீங்கள் உள்ளே புகும் பொழுதே மணி ஒன்றை என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுவும் இந்த பல்வேறு விதமான உலோகங்களால் ஆக்கப்பட்ட மணிகள் உண்டு.
தாமிர உலகத்தால் செய்யப்பட்டதும் பித்தளை என்று நம்மால் அழைக்கப்படக்கூடிய உலோகமும் சரி, அல்லது பஞ்சலோகம் என்று சொல்லக்கூடிய உலோகம் சரி, இப்படி பலவிதமான உலோகங்களை பலவாறு நாம் பிரயோகப்படுத்தியிருக்கின்றோம். இதில் மிகவும் முக்கியமானது ஒன்று என்று கூறினோம் என்றால், இந்த கோயில்களுக்கு நுழைவாயிலும் சரி அல்லது கர்ப்பகிரகத்திலுமே நாம் காணக்கூடிய மணி, இந்த மணியினுடைய ஓசையும் கூட, இந்த பெல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மணியினுடைய ஓசை என்பதும் 732 அலைக்கற்றையில் தான் அமைத்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? எந்த பழம்பெரும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோயிலில் விதவிதமான மணிகள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட கோயில்களையே அமைக்கப்பட்ட மணிகள் எல்லாம் பெரியதாகவும் இருக்கும். அதனுடைய ஒளிக்கற்றையானது நீண்ட தூரத்திற்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். இதனுடைய தாற்பயம் என்னவென்றால், அந்த ஒளியானது நாம் உள்ளே புகும்பொழுது, நாம் வெளியே சஞ்சரித்து விட்டு அந்த கோயில் இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது, உள்ளே நுழையும் போதும் கூட நாம் பல்வேறு விதமான சிந்தனைகளால் ஆட்கொள்ளப்பட்டிருப்போம். அந்த சிந்தனை சிதறல்கள் எல்லாமே வெண்கலத்தின் ரீங்காரம். அருமை, நன்றி. அந்த வெண்கலத்தினுடைய ரீங்காரம், அந்த மணியானது, அந்த ஓசையானது என்ன செய்யும் என்றால், பல்வேறு இடத்தில் பரவி கிடக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்களை சிதறல்கள் இல்லாமல் ஒன்று குவிக்கின்றது. இதன் மூலமாக என்ன நடக்கும் என்றால், நம்முடைய சிந்தனையானது எதை நோக்கி மிக கூர்மையாக நாம் செலுத்துகின்றோமோ அந்த விஷயம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஏன் சிலர் இந்த கோயிலுக்கு சென்றால், அங்கு சென்று நான் பிரார்த்தனை செய்தால் அது பலித்து விடுகிறது என்று ஏன் கூறுகிறார்கள்? இந்த சப்தமானது, மந்திரங்கள் பிரயோகிப்பதே அந்த சக்தியினை ஊட்டுவதற்காகத்தான். அதற்கும் மேலாக இந்த மணி சத்தம், குறிப்பாக ஆரத்தி காட்டும் பொழுதோ அல்லது எந்த விதமான சமர்ப்பணம் செய்யும் பொழுதோ இந்த மணி ஓசை என்பதை ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த எண்ணத்தினுடைய கூர்மை, அந்த வலிமை வெகுவாக பல்கி பெருகி நம்முடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த எண்ணம், அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பலித்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அறிவியல் இதன் பின்னர் ஒளிந்திருக்கின்றது. சரி, இதனுடைய மனதினுடைய அலைக்கற்றைக்குள் நாம் எப்படி சேர்த்து பார்க்கலாம் என்றால், தினத்திற்கு ஒன்றாகவும் பலவிதமான அலைவரிசைகளை வைத்திருக்கிறார்கள். அல்லது உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது, அதாவது என்னுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, என்னுடைய உணர்வு பூர்வமான ஒருமைத்தன்மை இல்லை, அல்லது என்னுடைய சிந்தனை ஆற்றல் சிதறி போய் கிடக்கின்றது, என்னுடைய எண்ணங்கள் சிதறி போய் கிடக்கின்றது, இதை நான் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இப்படி பலவாறாக பல்வேறு அலைக்கற்றைகளை வழங்கியிருக்கிறார்கள். அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்புகள் வேண்டுமென்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், பேனா கையில் இருந்தால். பேனாவிற்கு என்னையா தமிழே? எழுதுகோல் இருந்தால் நீங்கள் குறித்து கொள்ளலாம். 174, நன்றாக சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். 174 அலைவரிசை என்ன செய்யும் என்றால், உடலில் உள்ள வலியையும் மனதில் உள்ள ஸ்ட்ரெஸ் என்று இன்று சிறிய குழந்தை முதல் பெரியவர் வரை அலப்பறை செய்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ். எனக்கு மிகுந்த துன்பம் உள்ளது, எனக்கு மிகுந்த துயரம் உள்ளது, இதை எப்படி சமாளிப்பதென்றே எனக்கு தெரியவில்லை, ஆகவில்லை, போகவில்லை. இப்படி எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி, வலி மற்றும் வலி நிவாரணத்தை தரக்கூடிய, அதாவது மனதில் உள்ள அந்த இறுக்கத்தை குறைத்து நிவாரணம் தரக்கூடிய அலைக்கற்றை வரிசை எண் 174. அடுத்து, இந்த உடலில் இருக்கக்கூடிய இயக்கத்திலேயே இயற்கையாகவே நம்மை நாம் சரி செய்து கொள்ளக்கூடிய இம்யூன் சிஸ்டம் என்று நாம் அழைக்கின்றோம். அதாவது நம்முடைய உடலை பாதுகாக்கக்கூடிய, இயற்கையாக நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய அல்லது ஆற்றுப்படுத்தக்கூடிய ஹீலிங் எனர்ஜி என்று நாம் ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம். அந்த அலைக்கற்றை என்னவென்று பார்த்தோமேனால் 285 285 ஹெர்ட்ஸ். 285 என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இயற்கையாக இயங்கக்கூடிய ஆற்றுப்படுத்தக்கூடிய தன்மையை, ஹீலிங் எனர்ஜியை தூண்டக்கூடிய ஒரு அலைக்கற்றையாக இருக்கின்றது. அடுத்தது 396. டெஸ்லா கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த 369 அல்லது 369 என்பதை மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அலைக்கற்றையாக எல்லோரும் இங்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யூடியூபிலோ அல்லது எந்த இடத்துக்கு நீங்கள் சென்றாலும் இந்த 369 என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அலைக்கற்றினுடைய ரகசியத்தை, பிரபஞ்ச ரகசியத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே போலவே இது 396. இது என்ன செய்கிறது என்று பார்த்தோமேயானால், ஒரு மனிதனுக்கு விடாப்பிடியான ஒரு பயம்,
எதை நோக்கியும் பயம், அல்லது ஏதோ ஒன்று செய்துவிட்டு, செய்யத்தகாத ஒரு செயலை செய்துவிட்டு மருகி கொண்டிருக்கக்கூடிய கில்ட் என்று நம்ம ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம். அதாவது ஒரு எதையோ ஒன்று செய்துவிட்டு அதுக்காக நான் வருந்துகிறேன், அல்லது அதை நான் எப்படி குற்ற உணர்ச்சி, மிக்க நன்றி மிக்க நன்றி. குற்ற உணர்ச்சியால் தவிக்கக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களும், பயம் மற்றும் குற்ற உணர்ச்சி, இவை இரண்டையுமே நம்மிடத்திலிருந்து தகர்க்கக்கூடிய அலைக்கற்று என்பது 396 ஹெர்ட்ஸ் என்று அழைக்கின்றோம். அடுத்தது நம்மிடையே இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ் அல்லது நெகட்டிவ் இமோஷன்ஸ், எதிர்மறையான சிந்தனை மற்றும் எதிர்மறையான உணர்வுகள், இதை அனைத்தையும் போக்குவதற்கு 417 ஹெர்ட்ஸ் இதை நீங்கள் பிரயோகித்தீர்கள் என்றால் உடனடியாகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தாக்கத்திலிருந்து வெளிவருவதை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். நான் முயற்சி செய்திருக்கின்றேன், எனக்கு அது நிச்சயமாக உதவி இருக்கிறது. அதனால் தான் இன்று இந்த சபையிலே இதை நான் கூற விரும்பினேன். அதே போலவே காதல் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது காதல் என்பது நம்முடைய வாழ்க்கை துணைக்கு மட்டும் ஏதுவான ஒரு விஷயம் அல்ல. நம்மிடையே அன்பு என்பது ஊறி கிடந்தால் வாழ்க்கை துணையை மட்டும் நாம் ஏன் ஒதுக்கி வைக்க வேண்டும் அல்லவா? வாழ்க்கை துணைக்கும் சேர்த்து கொடுக்க முடியும் நம்மால். அப்படி நமக்குள்ளே இந்த அன்பு அல்லது லவ் என்கின்ற இந்த அமைப்பு நம்மிடையே பெருகி இருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமாக அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அலைக்கற்றை என்பது 528 அலைவரிசை. இதை பிரயோகம் செய்யும் பொழுது என்னவாகும் என்றால், நீங்கள் உங்களுடைய அன்பு சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அது உங்களுடைய ஆழ்மனதிலிருந்து மேல் மனதிற்கு எளிமையாக வந்து காட்டும். எடுத்துக்காட்டிற்காக கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு தகராறு இருக்கிறது, அல்லது ஒரு வாக்குவாதம் இருக்கிறது. இதில் நான் பெரியவரா நீ பெரியவரா, இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் தான் மிக அதிகமாக எதிர்மறை விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த அலைவரிசையை பயன்படுத்தும் பொழுது நம் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் என்பது அழிக்கப்பட்டு அன்பானது பெருக்கெடுக்கின்றது. இதன் மூலமாக உங்களுடைய காதல் வாழ்க்கையும் சரி அல்லது அன்பு சார்ந்த வாழ்க்கையும் சரி உங்களுக்கு மிகவும் எளிதாக நல்ல இடத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு அலைக்கற்றையாக இது இருக்கின்றது. அடுத்தது, உங்களுடைய உறவுகளில், அதாவது காதல் சார்ந்த உறவுகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு எந்த விதமான உறவாகவும் இருக்கலாம். அப்பா தந்தை மகன், அம்மா குழந்தை, இப்படி எப்படிப்பட்ட தங்கைகள் அண்ணன்கள், இப்படி உறவு என்றாலே சிக்கல் தான் அல்லவா? அதுவும் இடியாப்ப சிக்கலாகத்தான் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில். பணம் இருந்தால் குணமில்லை, குணம் இருந்தால் பணம் இல்லை, இரண்டும் இருந்தால் அவர் தொடர்பிலே இருக்க மாட்டார். தன்னுடைய தொலைபேசி எண்ணினை தொடர்பினை துண்டித்து விட்டு எங்கோ ஓடிவிடுவார். இப்படித்தான் நம்முடைய சொந்த பந்தங்கள் இன்றைய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை அனைத்தையும் சரி செய்து கொள்ள வேண்டுமே என்றால் 639, இந்த 369 என்பது சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் இந்த அலைக்கற்றினுடைய அற்புதம் என்னவென்றால், சிறிய மாற்றம்தான் அல்லவா? எண்ணை எடுத்து பார்த்தோமே ஆனால் சிறிய அளவிலான மாற்றம்தான். ஆனால் அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. இன்று மருத்துவத்துறையிலே இந்த சப்தம் சார்ந்த ஹீலிங் என்பதை மிகவும் அதிகமாக பிரயோகப்படுத்துகின்றார்கள். இன்னும் திபெத்தியர்கள் இதை சிங்கிங் பவுல் என்று இதை ஒரு தனியான ஒரு மருத்துவ துறையாகவே அவர்கள் மிகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கின்றது. எத்தனையோ மருந்து மாத்திரைகளை உள்ளே தின்றுவிட்டு இதற்கு அது மாற்று அதற்கு அது மாற்று என்று இப்படி அந்த நீங்கள் எல்லா வீட்டிலுமே பார்த்தீர்கள் என்றால் அந்த மருத்துவ லிஸ்ட் மட்டுமே அனுமார் வால் போல நீண்டு கொண்டே இருக்கின்றது. அதை எல்லாவற்றையும் நீங்கள் நிறுத்திவிட்டு இந்த மாதிரி இயற்கையான ஒரு ஹீலிங் முறைகளுக்கு நீங்கள் வந்தீர்களே ஆனால் உங்கள் உடலுக்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது, சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, உங்களுடைய பைசாவிற்கும் நல்லது. ஆகவே தான் கூறுகின்றேன், 639 என்பது உங்களுடைய உறவுகளை சரியாக நெறிப்படுத்தி தரக்கூடிய ஒரு அலைக்கற்றையாக இருக்கின்றது. அதே போலவே நீங்கள் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்க விரும்புகிறீர்கள், அல்லது எக்ஸ்பிரஷன் என்று நாம் ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம். உங்களுடைய பகிர்தலை, உங்களுடைய உணர்வு பகிர்தலை சரியான விதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி நெறிப்படுத்தி தரக்கூடிய ஒரு அலைக்கற்று என்பது 741, மன்னிக்கவும். அடுத்ததாக உங்களுடைய ஆன்ம விழிப்பு, அதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு அலைக்கற்றையாக 852 ஹெர்ட்ஸ்.
இதே போலவே எல்லாருக்கும் ஒரு தலைவர் இருப்பார் அல்லவா, எல்லா அலைக்கற்றைக்கும் ஒரு தலைவர் இருப்பார். அது என்னவென்றால் டெஸ்லா சொன்ன அதே அலைவரிசை தான் 963 369 நாம் அப்படி அவர் குறிப்பிடுவார். ஆனால் இதை திருப்பி நாம் கூறப்போகிறோம் 963 963 ஹெர்ட்ஸ். இது என்ன செய்கிறது என்றால் நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம விழிப்புணர்வையும் ஆன்ம உணர்வையும் ஆன்ம இருப்பையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் சக்தியையும் இணைக்கக்கூடிய பாலமாக இந்த எண்ணானது இயங்குகின்றது 963 ஹெர்ட்ஸ். இப்படி இந்த பட்டியல் மிகவும் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கின்றது. நேரம் மிகவும் குறைவாக இருப்பதனால், இன்னும் அதிக அன்பர்கள் பேச இருப்பதனால் இத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். எண்கள் மட்டுமல்ல, எண்களின் மூலமாக இருக்கக்கூடிய அலைவரிசைகளும் சப்தங்களும் நம்மை செதுக்கிக் கொள்ள இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை எங்கே கிடைத்தாலும் சரி, அதை உள்வாங்கிக் கொண்டு பயிற்சி செய்து அனைவரும் வளம் பெற்று வாழ வேண்டும் என்று அனைவரின் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சிவாய நம. நன்றி. இதை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க சொல்லணும். புரியலம்மா? இல்ல வெறும் அந்த எண்கள் மட்டும் சொல்லாம அதை எப்படி பயனுக்கு கொண்டு வரணும்னு சொல்லணும். யூடியூபில் நீங்கள் இந்த எண் வரிசையை தேடினீர்கள் என்றால் அதற்கு உண்டான ஆடியோ ஒளி வடிவம் கிடைக்கின்றது. இதனை பின்னாரல் பீட்ஸ் என்றும் கூறுவார்கள். நான் நம்முடைய குழுவிலே அதை நான் பதிவிடுகின்றேன். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதை தேடினீர்கள் என்றால் அது சம்பந்தமாக கோடானு கோடி ஒளி வடிவங்கள் இருக்கின்றன. நமக்கு தெரியவில்லை அல்லது மிகவும் தாமதமாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். மற்றபடி இது பல வருடங்களாக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை உங்களுக்கு இங்கே நான் பகிர்கின்றேன். நம்முடைய இணைப்பிலையும் நான் அதை பகிர்கின்றேன். சிறப்பு திவ்யா. நன்றி திவ்யா, நன்றி. அடுத்து அரசு மகன் தயாரா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அரசு மகன். நான் பட்டாம்பூச்சியை பற்றி கூறப்போகிறேன். பட்டாம்பூச்சி அல்லது வண்ணத்து பூச்சி அல்லது வண்ணாத்தி பூச்சி என்பது கண்ணை கவரும் மிக அழகான நிறங்களில் இறக்கைகள் உள்ள பறக்கும் பூச்சி இனமாகும். பற்பல வண்ணங்களில் இறக்கைகள் கொண்டு அழகாக இருப்பதனால் இவை வண்ணத்து பூச்சி எனவும் அழைக்கப்படுகின்றன. இப்பூச்சிகள் மலர்களில் இருந்து தேனை உறிஞ்சு பருகுவதும் மிக ஒடிசலாக இங்குமங்கும் சிறகடித்து பறப்பதும் பலரையும் கண்டுகளித்து இன்புறச் செய்யும். முட்டையிலிருந்து குடும்பி நிலையில் புழுவாக அல்லது மயிர்கொட்டியாக உருமாறி பின்னர் கூட்டுப்புழு எனப்படும் உறங்கு நிலைக்கு போய் பின்னர் அழகான பட்டாம்பூச்சியாய் உருமாற்றம் பெறுவது மிகவும் வியப்பூட்டுவதாகும். பட்டாம்பூச்சிகள் உயிரின வகைப்பாடுகளில் லெபிடோப்டரா என்னும் அறிவியல் பெயர் தாங்கிய குடும்பத்தை சேர்ந்தவை. இந்த அறிவியல் பெயரில் உள்ள லெபிஸ் என்பது செதில் என்று பொருள்படும். தெரான் என்பது இறக்கை சிறகு என்று பொருள்படும். எனவே பட்டாம்பூச்சிகள் செதிலிறகிகள் என்னும் இனத்தை சேர்ந்தவை. பொதுவில் இரவில் இரை தேடும் வீட்டில் பூச்சிகளும் இந்த செதிலிறகிகள் இனத்தில் அடங்குபவை. உண்மை பட்டாம்பூச்சிகள் பாப்பிலியோனோய்டியா, தலைமை பட்டாம்பூச்சிகள் எசுபெரியோடியா, அந்துப்பூச்சி பட்டாம்பூச்சிகள் எடிலோய்டியா முதலிய பலவும் இக்குடும்பத்தை சார்ந்தவைகளாகும். 40-50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய இடை இயோசின் சகாபத்துடன் பட்டாம்பூச்சி படிமங்கள் தொடர்புடையனவாக நம்பப்படுகிறது. பட்டாம்பூச்சிகளில் 15,000 முதல் 20,000 வகையான பல்வேறு உள்ளினங்கள் உள்ளன. இவற்றில் மிக பெரியதான பட்டாம்பூச்சியானது பப்புவா நியூகினி நாட்டில் காணப்படும் குயின் அலெக்சாண்ட்ரா என்பதாகும். அது தன் இறக்கைகளை விரித்திருக்கும் பொழுது 28 நீளம் இருக்கும்.
அமெரிக்காவில் காணப்படும் மேற்கு குட்டி நீலம் எனப்படும் பட்டாம்பூச்சி இறக்கையை விரித்திருக்கும் பொழுது ஒரு நீளம்தான் இருக்கும். பட்டாம்பூச்சியின் இறக்கைகளில் காணப்படும் நிறங்கள் மிக பலவாகும். அதில் காணப்படும் நிறவடிவங்களும் கோலங்களும் அழகு வாய்ந்தவை. பட்டாம்பூச்சிகள் உலகில் பெரும்பாலான இடங்களில் வாழ்கின்றன. மிக பலவும் வெப்பமண்டல காடுகளில் வாழ்ந்தாலும் சில குளிர் மிகுந்த உயர் மலைப்பகுதிகளிலும் இமயமலையிலும் கனடாவின் வடமுனைக்கு அருகான பகுதியிலும் கடும் வெப்பம் நிறைந்த பாலை நிலங்களிலும் கூட வாழ்கின்றன. இப்பூச்சிகள் பல்லுறு தோற்றத்தை வெளிப்படுத்தினாலும் ஒன்றை போல மற்றொன்றின் தோற்றம், பண்புகள், ஒளி எழுப்புதல், இருப்பிடம் முதலியவற்றில் ஒன்றுபட்டு வண்ணத்து பூச்சிகளாகவே காணப்படுகின்றன. சில பட்டாம்பூச்சிகள் வியப்பூட்டும் விதமாக வெகு தொலைவு 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவு வலசையாக பறந்து செல்கின்றன. ஏகா வட அமெரிக்க செவ்வரசு பட்டாம்பூச்சி, மாணர்க்கு பட்டாம்பூச்சி, சில வகை பட்டாம்பூச்சிகள், ஒரு செல் உயிரினங்கள், ஈக்கள், எறும்புகள், முதுகெலும்பற்றவை மற்றும் முதுகெலும்பற்றவை போன்றவற்றுடன் ஒட்டுண்ணிகளாகவும் வாழ்கின்றன. பொதுவாக பறவைகள் எந்த பூச்சியை பார்த்தாலும் சாப்பிட்டு விடும். ஆனால் பட்டாம்பூச்சிகளை பெரும்பாலும் பறவைகள் வேட்டையாடுவதில்லை. காரணம், அதிக வண்ணங்களோடு பளிச்சென்று இருக்கும் உயிரினங்கள் ஆபத்தானவை என பறவைகளின் மூளையில் பதிவாகி இருக்கிறது. பட்டாம்பூச்சிகள் பெரும்பாலும் நச்சு செடிகளின் இலைகளில்தான் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும். அந்த முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் கம்பளிப்புழு அந்த நச்சு இலைகளை தின்றே வளர்கிறது. இதனால் அதன் உடலிலேயே நச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து விடுகிறது. பட்டாம்பூச்சியாக உருவெடுத்த பிறகும் இந்த நச்சுத்தன்மை நீடிக்கிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இது தெரியாமல் பறவைகள் பட்டாம்பூச்சியை கொத்தி தின்றால் பறவைகளுக்கு உணவு ஒவ்வாமை ஏற்படுமாம். ஆனால் வயதான பிறகு பட்டாம்பூச்சியின் உடலில் விஷத்தன்மை குறைந்து விடுமாம். அப்போது அதன் வண்ண நிறமும் மங்கிவிடும். இதை புரிந்து கொள்ளும் சில புத்திசாலி பறவைகள் பட்டாம்பூச்சியை கொத்தி தின்று விடுகின்றன. பட்டாம்பூச்சியின் வகைகள்: பருபலா வெள்ளையன், வாழைத்தாவி, கருப்பு சிறகன், நீல அழகி, நீல வசீகரன், நீல வரியன், சாக்லேட் வசீகரன், நெட்டிலி அழகி, ஆமணக்கு சிறகன், வெண்புலி கருப்பன், கொன்னை வெள்ளையன், கருப்பு வெள்ளை அழகி, மஞ்சள் அழகி, பெரிய மயில் அழகி, மயில் வசீகரன், வெந்தய வரியன், பொன் அழகி, ஆரஞ்சு வரியன், மஞ்சள் அழகி, சிறுத்தை சிறகன், இரட்டைவால் சிறகன், ரோஜா அழகி, சிகப்பு உடல் அழகி, வெண்கருப்பு சிறகன், நாடோடி, கருஞ்சிவப்பு நுனிச்சிறகன், பசலை சிறகன், பெரிய பசலை சிறகன், செஞ்சிறகன், பழுப்பு வசீகரன், எலும்பிச்சை அழகி, மின்னும் நீல அழகி, ஆரஞ்சு நுனிச்சிறகன், மரகத அழகி, தமிழ் மரவன், செவ்வந்தி சிறகன், வெண்வல்லையன், கொக்கிக்குறி வெள்ளையன், மஞ்சள் வசீகரன். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, வண்டலூரில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செப்டம்பர் 15 2015 பட்டாம்பூச்சி பூங்காவை திறந்து வைத்துள்ளார். நன்றி, வணக்கம். அருமை அரசு மகன். இவ்வளோ வகையெல்லாம் இருக்குங்கிறது நீ சொன்ன பிறகுதான் தெரியுது. ரொம்ப நன்றி தகவல். நன்றி. சிவகனி தயாரா? சிவகனி இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய தமிழ் திண்ணை மாலை வணக்கம். நம்மள அரசு மகன் பட்டாம்பூச்சியாவே பறக்க வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பட்டாம்பூச்சி வகைகளை ரொம்ப அழகா சொல்லி
அப்படியே பட்டாம்பூச்சியோடவே கலந்து வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு சிறப்பான ஒரு உரை. வாழ்த்துக்கள் அரசுமகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருகிடகம். ஸோ வாழ்க்கையில நம்மளுக்கு நோய் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழல்ல வந்தே தீரக்கூடிய விஷயம். ஸோ அந்த நேரத்துல நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து பொருட்கள், அதாவது காரமான பொருட்களை வந்துதான் நம்ம உபயோகப்படுத்துறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த மூணும் சேர்ந்ததுதான் திருகடுகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த திருகடுகம் 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்னா இருக்கு. இத எழுதின ஒரு ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாதனார். இதுல நிறைய வாழ்வியல் விஷயங்களை தொகுத்து வழங்கி இருக்கிறாங்க. இத எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அக வாழ்க்கை, புற வாழ்க்கை அதெல்லாம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு முதல்ல தமிழர்கள்லாம் ஆட்சி செய்யற முறை இருக்கு இல்லைங்களா, அது அரசர்கள் கரெக்டா ஆட்சி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட தமிழர் அப்படின்னாலே அந்த பண்பாட்டுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி களப்பிரர்கள் அப்படிங்கிற இனத்தவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல சமணம், பௌத்த மதங்கள்லாம் கலந்து இந்த பிற மதங்கள் எல்லாம் கலந்திருக்கும் போது அதுக்கான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தேவையற்ற விஷயங்களும் இணைந்தே இருக்குது. ஸோ இதனால மக்கள் எதை பின்பற்றணும் அப்படிங்கிறது தெரியாம எல்லா விஷயங்களையுமே கலந்து இருக்கிறாங்க. அதுக்காக அந்த மனநிலையிலிருந்து மாற்றி மக்களை ஒரு நல்வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கும் புலவர்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப கவிஞர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது என்ன காரணம் அப்படிங்கறத அறிஞ்சு அதை மக்களுக்கு தெளிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நல்வழிப்படுத்துறதுதான் கவிஞர்களோட வேலை. அந்த மாதிரி புலவர்கள் மிகச்சிறப்பா வாழ்வியல் அறத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருகிடகம் அப்படிங்கிறத ஒரு வெண்பா மாதிரி கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. இதோட பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு வாழ்க்கை நெறிமுறையை கொடுக்குது. அதாவது எப்படி வாழணும் அப்படிங்கறத கத்து கொடுக்குது. வாழ்வின் நிலையாமை அப்படிங்கறத உணர்த்துது. இப்ப வாழ்வின் நிலையாமை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நியதி, இதை நம்மளால மாத்தணும் அப்படிங்கறது நினைக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு நிசப்தம், ஒரு அமைதியும் இருக்கும், அதே சமயம் ஒரு புயலும் உருவாகும். இந்த மாதிரி வாழ்க்கையில இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். இத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் வாழ்வின் நிலையாமை அப்படிங்கறத சொல்றாங்க. சோ வாழறதோட நோக்கம் அப்படிங்கிறது நம்ம வெறும் பொருள் சேர்க்கறது மட்டும் இல்லாம பிறருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அறச்செயலோட பொருந்தி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அருள் நிறைந்த மனிதர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கறதும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க. மொத்தத்துல ஒரு திருகடுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மனசுல இருக்கிற அறியாமையை நீக்கி நம்ம ஒரு துன்பத்துல இருக்கும்போது எப்படி நல்வழிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறத நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நூலா இது இருக்கு. ஒரு மருந்து எந்த மாதிரி ஒரு நோயை குணப்படுத்துதோ அந்த மாதிரி நம்ம மனதையும் வளப்படுத்துறதுக்கான ஒரு நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல இந்த நூலோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கவிதையை எழுதுறோம் அப்படின்னா அந்த கவிதையில முதல்ல இருந்து தொடங்கி இறுதியா நம்ம சொல்லி முடிக்கும் போது அந்த பொருள் மக்களை சென்றடையணும். அந்த மாதிரி ஒரு பாடல் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 3 அடிகளை சொல்லிட்டு அதோட பொருள் என்ன அப்படிங்கறது இறுதியா முடிச்சுக்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒவ்வொரு பாட்டுமே ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு அதுக்கான பொருளை மட்டும் சொல்லிடுறேன். இதுல நம்ம உரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சொல்றோம் இல்லைங்களா, உரை அப்படின்னா ஒரு மருந்து பொருளை நம்ம உரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செவி உரை அப்படின்னா நீங்க காதுல நம்ம கேட்கிறோம் இல்லையா, அது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் காதுல நம்ம கேட்கிறோம். ஒரு நல்ல இசையை கேட்கிறோம், அதே சமயம் ஒரு நல்ல இனிய வார்த்தைகளை கேட்கிறோம், ஒரு நல்ல செய்தி நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் செவியுரை அப்படின்னு சொல்றாங்க. வாயுரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயினால நம்ம வாழ்த்துறது, நல்ல விஷயங்களை பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாயுரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு
நீதி நெறி நூல்களை வந்து நீதி நெறிகளை வந்து நம்மளுக்கு விளக்கக்கூடியதுதான் வந்து இந்த நூல் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல ஒரு ஒரு நூல் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனித்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். திருகடுகம் அப்படின்னா 3 விஷயத்தை பத்தி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் பாடலை நான் படிக்கிறேன். அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல்குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லி நரிகள கற்றும் கேள்வியார் நட்புமின் 3 திரிகடுகம் போல மருந்து. இந்த பாட்டல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல கற்பில் சிறந்த ஒரு பெண், அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல குலத்துல போய் நம்ம வந்து சம்பந்தம் பண்றோம் இல்லைங்களா, அது ஒண்ணு. அதே சமயம் நல்ல குணம் படைத்த மக்களோட சேர்ந்து இணங்கி வாழ்தல், இந்த 3 அப்படிங்கறதுதான் வந்து இவங்க இந்த இடத்துல சொல்றாங்க. சோ இந்த இடத்துல இந்த 3 பொருட்கள், நல்ல குணம், நல்ல மனைவி, நல்ல ஆட்களோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. 2வது பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் குணம் குன்றார் தகைமையும் தாவில் சீரின் குணத்தார் ரேவின் செய்தலும் நன் குண வினான் மறையாளர் வழிச்செலவும் மிம்3 மேன்முறையாளர் தொழில். இந்த பாடல் நம்மளுக்கு என்ன உணர்த்துது பொருளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் குலம் வந்து என்னைக்குமே கெடாம இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்வழியில நடக்கணும். அதே சமயம் நல்ல குணவான்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும். நல்ல படித்த கல்வியில் சிறந்த சான்றோர்கள் சொல்வழி கேட்டு நடக்கணும். இந்த 3மே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அவசியமான அறிவார்ந்த விஷயமா இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த பாடல்ல நம்மளுக்கு விளக்கமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கல்லார் கிண்ணாய் ஒழுகலும் கால் கொண்ட வில்லாலை கோளார் புடைத்தலும் இல்லன் சிறியாரை கொண்டு புகழுமும் 3 அறியாமையான் வரும் கேடு. இந்த பாடல் நம்ம படிக்கும்போது, இப்ப நம்ம ஒரு நல்லா படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து ஒரு வாழ்த்து சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த வாழ்த்து வந்து நம்ம ஏத்துக்கணும். இப்ப மூடர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து இருக்கிறதும், அதே சமயம் ஒரு நல்ல மனைவி, பதிவிரதியா இருக்கிற அந்த மனைவி வந்து நம்ம துன்புறுத்துறதும், அதே சமயம் தேவையில்லாத அற்ப புத்தி எடுக்கிற மனிதர்களை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, இந்த 3 செயல்களுமே தீங்கான செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாதனார் வந்து நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறார். 4வது பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பகைவர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம உள் மனசுக்கு சொல்லி இவங்க நம்மளுக்கு பகைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நான் வந்து செல்வந்தர் அப்படின்னு நம்ம பெருமையா நம்மளை காட்டிக்கிறதுல ஒரு பெருமையும் கிடையாது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பொறாமை குணம் வந்து வளர்ந்துரும். அந்த இடத்துல அவங்க வந்து அதை அழிக்கணும், அந்த செல்வத்தை அழிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மாட்டு மந்தை இருக்கு அப்படின்னா, அந்த மாட்டு மந்தையில நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கோல் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். இது எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, இதுவும் வந்து இந்த பகைவர்களை வந்து நீங்க மையப்படுத்தி தான் சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு குச்சி உங்க கையில இல்ல அப்படின்னா அந்த மாடு வந்து உங்களை வந்து முட்டிடும். சோ அதுக்கான ஒரு பிரயத்தனை வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பகைவர்களோட நம்ம உறவு வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் வந்து தேவையில்லாத செயல் அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கேடு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் 5வது பாடல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு துறையில போய் தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான செயல். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆறு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நீச்சலே தெரியலாம நீங்க போய் இறங்குனீங்கன்னா அதுல மேடு இருக்கா, பள்ளம் இருக்கா, குழி இருக்கா, என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள்ல நீங்க நுழையக்கூடாது. 2வது, நம்மளுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு இணக்கமில்லாத உறவு அப்படின்னு சொல்லுவோம், பிடிக்காத உறவோடு வாழ்க்கை நடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு, மனமில்லாமல் மனம் புரிந்து வாழ்க்கை நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு துன்பத்தை தான் தரும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக யாருன்னே தெரியாத வீட்டுக்கு போய் சாப்பாட்டுக்காக போய் நிக்கிறது அப்படிங்கிற ஒரு செயலும் வந்து மிகவும் கொடூரமான விஷயம் அப்படிங்கிறத இந்த பாட்டுல வந்து வலியுறுத்தி சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுலயுமே 3 விஷயங்களை, கருத்துக்களை மிக அழகா எடுத்து சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத
தெளிவா சொல்லி விளக்குறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அற வாழ்க்கையில வெறும் பொருள் ஈட்டுவதை மட்டும் நம்மளோட குறிக்கோளா வச்சிருக்காம அந்த பொருள் சம்பாதித்ததை நம்ம அருளா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறத ஒண்ணு சொல்றாங்க. நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறத கடைசி பாடலா சொல்றாரு. இதுதான் வாழ்க்கையின் நோக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உலகத்துல இருக்கிற தீவினைகள்ல இருந்து நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல மேற்கோள் காட்டி சொல்றாங்க. இதுதான் நம்மளுக்கு திருகடுகம் உணர்த்துது. நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. வாய்ப்பு கொடுத்த தமிழ் தென்னை உறவுகளுக்கு நன்றி. நன்றி சிவகணி, ரொம்ப நன்றி. அற்புதம் அற்புதம் சிவகணி அவர்களே. வித்யா, நீங்கள் தயாரா? நீங்க துவங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி, பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. இது வாலியினுடைய வரிகள் உண்மைதான். ஆனால் அவ்வை பாடிய தையல் சொல் கேளேல் என்ற வாக்கை மறுத்து தையலை உயர்வு செய் என்று புதிய ஆத்திச்சூடியில் புது கவிஞன் பாரதி அற்புதமாக பாடுகின்றான். இன்று நாம் பெண்களின் முன்னேற்றத்தையும் புதுமை பெண்களின் வளர்ச்சியையும் காண்கின்றோம். ஆனால் செந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி வாழ்ந்த காலத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெண்களின் முன்னேற்றம் என்ற அழகிய கோலத்தின் முதல் புள்ளியை வைத்தவன் பாரதிதான். பாரதிக்கு திருமணம் நடந்த பொழுது அவருக்கு வயது 14, மனைவி செல்லம்மாவிற்கோ 7 வயதுதான். பிற்காலத்தில் பாரதி எழுதுகின்றான், இது வேண்டாத குழந்தை திருமணம் என்று. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இது பெண்கள் அனைவருக்குமே மிகவும் பிடித்த வரிகள். இதற்கு 2 விதமாக பொருள் சொல்லலாம். பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமை, அறியாமை நீங்க வேண்டும் என்பது ஒன்று. மற்றொன்று, மாதர் தம்மையே, அதாவது பெண்களே பெண்களை இழிவு செய்யும் அறியாமை அழிய வேண்டும். பெண்களை புண்பட செய்வோர் எல்லோரும் பண்பட வேண்டும் தானே. இன்றும் கூட வரதட்சணை காரணமாகவோ வேறு பல காரணங்களுக்காகவோ பெண்களே பெண்களை கொடுமை செய்யும் பொழுது நம்முடைய மனமும் நெஞ்சும் எத்தனை பதறுகின்றது என்பது உண்மைதானே. 1000 வருடங்கள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியான மகாகவி பாரதி பெண்களுக்காக சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகையை தொடங்கினார். அதுதான் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் இதழ். தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. வழிபடும் தெய்வம் என்பது வெளியில் இல்லை, அது வீட்டுக்குள்ளேயே இருக்கின்றது. மண்ணுக்குள்ளே எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் ஒன்றோ என்று ஓங்கி உரைக்கின்றார் எட்டயபுரத்து கொட்டுமுரசு பாரதி. ஒருமுறை பாரதியின் மனைவி செல்லம்மா ஊருக்கு சென்றிருக்கிறார். இவரோ புதுச்சேரியில் தனியாக இருக்கின்றார். அப்பொழுது பாரதிதாசன் அவரை பார்க்க வருகின்றார். இருவரும் சேர்ந்து சமையல் அறையில் ஒரு அலப்பறை செய்தார்களே. பாலை காய்ச்ச தெரியாமல் காய்ச்சி கையை சுட்டுக்கொண்டு கீழே ஊற்றி ஒரு வழியாக பாலை குடித்து முடித்ததுமே பாரதி தாளை எடுத்து எழுதத் தொடங்குகின்றார். முடித்தவுடன் அந்த தாளை பாரதிதாசன் வாங்கி படிக்கின்றார். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா. அதுதான் அந்த அற்புதமான வரிகள். முன்பு சட்டங்கள் எல்லாமே ஆண்களால் இயற்றப்பட்டன. அதன் காரணமாக பெண்களுக்கு காலம் காலமாக பல அநீதிகள் இயற்றப்பட்டன. ஆண் செய்த சட்டம், அவர் போட்ட வட்டம், அதற்கென்று பெண்ணினமோ. இந்த கங்கை அமரனுடைய வரிகள் சிந்திக்கத்தக்கவை. சிந்தனையில் நவீன மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகவே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம்,
எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை என்று பெண்கள் விடுதலை கும்மியில் பாடியிருப்பார். நாம் அனைவருமே பள்ளியில் படித்த பளிங்கு வரிகள் தான். பெண்கள் படித்து பட்டம் பெற்று அதன் பின்னர் சட்டம் இயற்றும் போது பெண்களுடைய நலம், பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொள்வார்கள் என்ற தீர்க்க தரிசனத்தோடும் சிந்தனை தெளிவோடும் பாடிய முதல் கவிஞன் பாரதி. ஞானத செருக்கும் செருக்கில்லாத ஞானமும் சோதிக்காது. புதுமை பெண்ணுக்கான இலக்கணத்தை சொல் புதிதாய் பொருள் புதிதாய் பகர்கின்றான். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்ற புதுமை பெண்ணுக்கான புது இலக்கணத்தை வகுத்து புது சுடராய் மிளிர்கின்றான் பாரதி. பாரதியினுடைய குடும்ப புகைப்படத்தை பார்த்தால் அவர் நின்று கொண்டிருப்பார், அவருடைய மனைவி செல்லம்மா உட்கார்ந்திருப்பார். பழங்கால மரபை உடைத்த பெண் முன்னேற்ற தீவிரவாதி பாரதி என்றே சொல்லலாம். சந்திரிகையின் கதை யுகக்கவிஞன் பாரதி எழுதிய ஒரே நாவல், ஒரே புதினம். 1920 எழுதத் தொடங்கினார். ஆனால் அதை முடிப்பதற்கு முன்பாகவே அவர் மண்ணுலகை விட்டு மறைந்து விட்டார். ஆனால் அதில் பெண்ணின் மென்மை, மேன்மை, பெண்கள் சந்திக்கும் அவலங்கள், குழந்தை திருமணம், விதவை திருமணம் ஆகிய அனைத்தையும் முழுமையாக குறிப்பிட்டிருக்கின்றார். சந்திரிகையின் கதை, இதில் முக்கிய கதாபாத்திரம் விசாலாட்சி. அவள் சிறு வயதிலேயே குழந்தை திருமணம் செய்து பின்பு விதவையானவள். ஆனால் சிறந்த சிந்தனை தெளிவும் தீர்க்க தரிசனமும் உடையவள். நான் விதவை திருமணத்தை யாசகமாக கேட்கவில்லை, என்னுடைய உரிமையாக கேட்கிறேன் என்று அவள் கூறும் வரிகள் வரும். ஒரு நிமிடம் நினைத்து பாருங்களேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு பாத்திரத்தை படைத்து பெண்களை உயர்வு செய்து, தையலை உயர்வு செய்த வீரக்கவி பாரதி என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றொரு முறை பாரதியின் மனைவி கடையத்துக்கு சென்றிருக்கிறார். இவரும் சில நாட்கள் கழித்து தன்னுடைய நண்பர்களுடன் கடையத்திற்கு சென்றவுடன் வீட்டில் நுழைந்தவுடன் மனைவியின் காலை தொட்டு வணங்குகின்றார். செல்லம்மாவோ பதைத்து விட்டு பின்வாங்குகின்றார். நண்பர்கள் கேட்கின்றார்கள், ஏனப்பா இப்படி என்று. உடனே பாரதி, போற்றி தாய் என்று தாளங்கள் கொட்டடா, போற்றி தாய் என்று பொற்குழல் ஊதடா என்று ஓங்கி உரைத்து தையலை உயர்வு செய்கின்றார். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் யாரும் பேச தயங்கிய பேசாத விஷயத்தை பாரதி பாடுகின்றார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்று. ஆனால் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், இன்று வரை பாரதியின் கனவு அது நனவாகாமலே இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அனைவருமே கடுகு மனத்தை நீக்கி விசால மனம் கொண்டு பெண்மையை மதித்து தையலை உயர்வு செய்ய வேண்டும். போற்றி போற்றி 1000 போற்றி நின் பொன்னடிக்கு 10,000 போற்றிக்கான், சேற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தாமரை தேமலர் போலொளி தோற்றி நின்றனை பாரத நாட்டிலே, துன்பம் நீக்கிடும் சுதந்திர பேரிகை சாற்றி வந்தனை மாதரசே, எங்கள் சாதி செய்த தவப்பயன் வாழினி. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. நன்றி. அருமை 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 விஜயலட்சுமி. எப்போதும் போல அடி மழை இடி மாதிரி மின்னல் மாதிரி தெரிஞ்சுட்டு போயிட்டீங்க. பிடிச்ச தலைப்பு, நமக்கு பிடிச்ச தலைப்பு. எப்போதும் விட உங்களுக்கு பிடிச்ச தலைப்புனா கொஞ்சம் கூடுதல் பலம் எல்லாம். நான் மணி அவர்களை மட்டுமே நோக்கி கொண்டிருந்தேன். ஏன்னால் இந்த விழா துவக்கத்தின் பொழுது அவர் மிகுந்த ஆனந்தத்தில் இருந்தார். இதை கேட்டுவிட்டு சரணாகதி அடைந்து விட்டார் அல்லவா மணி அவர்களே? அடுத்து அரசியல் வேண்டாம், அரசியல் அல்ல, உண்மையை மட்டுமே விளம்பக்கூடியவள். ஆனந்தி, நீங்கள் துவங்கலாம். வணக்கம்.
நன்றி. இன்னைக்கு நான் வந்து தெரிந்ததும் தெரியாததும் முகநூலில் படித்தது தான். அதை நம்ம குழுவில் பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஆசை. இப்போ அரசு மகன் பேசினார்ல, ஒரு சாதாரண ஒரு பட்டாம்பூச்சி, அதில் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அதில் போய் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் தான் பெருசு, நான் வந்து என் மூளையை வச்சு அறிவை கண்டுபிடிக்கிறேன், ஏஐ கண்டுபிடிக்கிறேன்னு. என்ன கண்டுபிடிச்சாலும் இவன் சொன்ன மாதிரி இந்த பட்டாம்பூச்சியை பறக்க வைக்க முடியாது. நீ பறக்க வைக்கலாம், அந்த இயற்கையாக வாழ்கிறதுக்கும் நம்ம செயற்கையாக வாழ்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆறில் நடக்கிற மாதிரி ஏஐயில் கொண்டு போகலாம், ஆனால் அந்த ஆற்றுல நடந்தால் தான் அந்த உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அது மாதிரி இப்போ நான் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறதும் அது மாதிரி தான். முதல்ல வந்து இருவாச்சி பறவைகள். இது என்ன இருவாச்சி பறவை அப்படின்னா, நான் புகைப்படம்லாம் எடுத்தேன், எனக்கு நேரம் இல்லாதனால அதை எடுக்க முடியல. நீங்கள் வந்து முகநூலில் போட்டு பாருங்கள், வரும். எப்படி இருக்குன்னா அழகாக இருக்கும், இந்த டொக்கான் மாதிரி இருக்கும். பறக்கிறப்ப இந்த வானூர்தி விரிச்சிட்டு பறக்கிற மாதிரி ரெக்க பறக்குமா, அதோட பறக்கிறப்ப அந்த சத்தமும் அது மாதிரி கேட்குமா. நல்லா பெரிய அழகு இருக்கும். 3-4 நிறங்களில் இருக்கும். மணி ஐயா, நான் ரொம்ப வேற தமிழ் தடவை இங்கிலீஷ் வராமல் தடவணும். ஒரு 4 வண்ணங்கள், அதாவது மொத்தம் 54 வகை இருக்குது. அதில் மஞ்சள், கருப்பு, வெள்ளை, அது மாதிரி நிறைய வண்ணங்களில் இருக்குது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் ஒரு 4 வகைகள் இருக்குது. அது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை இருவாச்சி, பெரிய மலபார் இருவாச்சி, மலபார் சாம்பல், சாம்பல் இருவாச்சி. இது எங்கே இருக்குது நம்ம பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்திக்கடவு அப்புறம் பில்லூருங்கிற இடத்துல நிறைய கிடக்குது. இது என்னன்னா, இது வந்து சோலை காட்டுகளில் மட்டும்தான் வாழும். இது நம்ம வந்து போய் மலை வந்து நம்ம சுற்றுலாத்தலமாக ஆக்கி அதோட வாழ்வாதாரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்தையுமே கெடுக்கிறோம். நம்ம வந்து நகரத்தை விரிவாக்குறோம்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் வீடு காடு எங்கே பார்த்தாலும் கட்டிக்கிட்டு மாடு உள்ளே பூந்துருச்சு. எங்களுது பார்த்திங்கன்னா அயப்பாக்கம், மாடு நடு ரோட்டில் நிற்கிதுங்களாம். மாடு இருந்த இடத்துல இவன் குடியிருப்பை கொண்டு போய் வச்சுட்டு மாடு உள்ளே போயிடுச்சு. மாடு நடுவில் கிடக்கிறதுனால வந்து விபத்துக்கள் ஏற்படுதுங்களாம். நீ ஏன் கொண்டு போய் மாடு இருக்கிற இடத்துல போய் நகரத்துக்கு பெருக்கணுன்னு நம்ம சொல்ல முடியாது, மாடு கேட்காதுல்ல. அதனால நமக்கு கொஞ்சம் திமிரு. இந்த யானை காட்டுக்குள்ளே போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே போந்துருச்சு. யானை காட்டுக்குள்ளே போனது நம்ம. அது மாதிரி இந்த இருவாச்சி பறவை வந்து அரிதான பறவையாக ஆக்கிட்டோம். அது வந்து சோலை காட்டுகளில் மட்டும்தான் வாழும். அது வந்து எப்படின்னா, அந்த காதலுக்கு வந்து இது ரொம்ப இணையாக சொல்லலாமா. ஏன்னா 2 அப்படியே ஜோடியாக தான் போகுமா. அதில் வந்து இப்போ வந்து ஆண்கள் தான் வந்து மணி ஐயா தனியாக இருக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். இது வந்து ஒரு பறவையை, ஒரு பெண் பறவையை வந்து சரி பண்ணுறதுக்கு பழம் கொடுக்கணுமா, அத்திப்பழம் கொடுத்து கரெக்ட் பண்ணாதான் அந்த பெண் இருவாச்சியே வந்து கரெக்ட் ஆகுமா. அப்படி அது ஓகே சொன்னாதான் வந்து இனப்பெருக்கத்துக்கு ஒரு மலை பொந்துக்கு தான் போகுமா. அது இயற்கையான பொந்துக்கு தான் போகுமா, அங்கே போய் கட்டணும்னா. ஏன்னா பாம்புக்கு வந்து இந்த முட்டை ரொம்ப பிடிக்குமா. அதனால ஆண் பறவை ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு பெண் பறவையை வந்து பிடிக்கணும். அது 2 ஓகே ஆனால் அவங்க பிடிச்சதுன்னா அந்த மலை பொந்துக்கு தான் போகணும் அந்த முட்டை போடுறதுக்கு. அதுக்குள்ள என்ன பெரிய இதுன்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் தான் குடும்பம், நான் தான் வந்து தலைவன், என் மனைவி தான் தலைவி, குடும்பத்தை காப்பாற்றுறோன்னு. அதெல்லாம் இல்லை. ஒரு பறவை எப்படி பண்ணுது பாருங்கள். பெண் பறவை மர பொந்துக்குள்ளே போய் முட்டையோட போகணும்னா அதோட இறகெல்லாம் வந்து அழகாலேயே கொத்தி போட்டுடுமா. அப்போ இறகு இல்லைன்னா அதால் பறக்க முடியாது. அந்த பொந்துக்குள்ளே போய் போட்டுட்டு அந்த வாயில் இருக்குல்ல, அதை வந்து களிமண்ணால் மூடிடுமா. அந்த ஒரு உணவு போடுற அளவுக்கு மட்டும்தான் சிறு துவாரம் மட்டும்தான் இருக்குமா. இந்த ஆண் இருவாச்சி இருக்கு பாரு, மொத்தம் 90 நாட்கள் இதை அடை காக்கணுமா பெண் இருவாச்சி. இந்த 90 நாளுக்கு இந்த ஆண் இருவாச்சி தான் வந்து பெண் இருவாச்சிக்கு உணவு கொடுக்கணும். அத்திப்பழம், பூச்சி, அது மாதிரி கொண்டு போய் கொடுக்கணும். அது 90 நாளும் இது பெண் வந்து ஆணை நம்பி உள்ளே போகுது ஒரு அந்த காதலுக்கு. அதனால தான் சொல்கிறாங்க, அதனால தான் வனசரகத்தில் ஆண் இருவாச்சியை எங்கே கண்டாலும் சுடவே கூடாது, அது பெரிய சட்ட விரோதமாக ஆக்குறாங்க. ஏன்னா நீ ஒரு இருவாச்சியை கொல்லலை, அங்கே இருக்கிற இன்னும் 4-5 இருவாச்சி சேர்த்து கொலை பண்ணிடுறேன்னு அர்த்தம். அதுக்காக இது கொண்டு போய் 90 நாளும் கொண்டு போய் கொடுக்குமா. 90 நாளில் அது அங்கே உள்ளேயே இருந்து முட்டை குஞ்சு பொறிச்சு குஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து ரெக்க முறைச்சதுக்கப்புறம் அது வரணும். அப்போ ஒரு பறவைன்னு சும்மா சொல்கிறோம், அந்த பறவை ஒரு உயிரை கொண்டு வரதுக்கு அது இவ்வளோ போராடி கொண்டு வருது. நம்ம ஈஸியாக ரொம்ப சுலபமாக போய் அதை வந்து வேட்டையாடிட்டு வந்துடுறோம். ஏன்னா நமக்கு தான் நிறைய அறிவு இருக்குல்ல, நம்ம தானே மூளை நிறையா இருக்க ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி
அடுத்து வந்து தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவி கூடு இப்போ உள்ள பசங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அது நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ சொல்றோம் சிறந்த கட்டட வல்லுனர், அதுதான் சிறந்த கட்டட வல்லுனர் தூக்கணாங்குருவி. அது கூட பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அழகா இருக்கும். அது எப்படி பண்ணுன்னா, அது வந்து எல்லா புள்ளையும் தூக்கிட்டு போகாதான். இந்த தர்பை புல் பனைமரத்துல உள்ள ஒரு ஓலை இருக்குல்ல, அந்த ஓலை அப்படிதான் எடுக்குமா. ஒரு கூடு கட்டுறதுக்கு அது எவ்வளோ நாள் எடுக்குதுன்னா, ஒரு அந்த கூடு மட்டும், அந்த வெளி கூடு வருதுல்ல, அது உருவாக்கிறதுக்கு மட்டுமே 8 நாள் ஆகுமா. அந்த கூடு கட்டுறதுக்கு 18 நாள் மொத்தம் ஆகுமா. ஒரு 500 தடவை பறக்குதான். ஒரு 4000 அந்த ஒரு புல் இருக்குல்ல, அது மாதிரி கொண்டு வருதான். நம்ம என்ன சொல்றோம், நான் செங்கலை வைத்து கட்டுகிறேன், மரத்தை வச்சு கட்டுகிறேன், நமக்கு வாயை வச்சா கட்டுறோம். நம்ம வந்து இப்போ எல்லா வகையான உபகரணங்களையும் வச்சு கட்டிட்டு நான் வந்து அடுக்குமாடி கட்டுகிறேன் அப்படின்னு சொல்றோம். வாயால ஒரு சாதாரண ஒரு சின்ன பறவை எடுத்துட்டு போய் அதோட கூடு கட்டுது. இதுல என்ன ஒரு பெரிய இதுனா, நம்மள மாதிரி தாத்தா பாட்டி கட்டின வீட்டுலலாம் அது இருக்காதான். ஒரு தடவை கூடு கட்டி முட்டை பொரிச்சு குஞ்சு பொரிச்சிருச்சுன்னா அடுத்து வேற கூடு கட்டி தான் எல்லா பறவையுமே போகுமா. நம்ம வந்து சாதாரண பறவை அப்படின்னு அதை அவ்வளோ சுலபமா பேசிடுறோம். இதுவும் அப்படிதான். இந்த ஆண் பறவை தான் வந்து கூடு கட்டணுமா. பெண் பறவை வந்து, அதாவது ஓரளவுக்கு இந்த கூடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பெண் பறவையை கூட்டிட்டு வந்து காட்டுமா, என் வீடு எப்படி இருக்கு. இப்ப சொல்றாங்கல்ல, பெண் வந்து மாப்பிள்ளை கிட்ட வீடு இருந்தாதான் நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்து வந்து வரமாட்டேங்குது, உங்களை செலக்ட் பண்ணுன்னு சொல்ற மாதிரி தேர்வு செய்வதற்கு சரின்னு சொல்றது. தேர்ந்தெடுத்தல். மணி ஐயா வேற முன்னாடியே தெரிகிறாரா, அதனால ரொம்ப நாக்கு பிறல்கிறது. உங்களுக்கு உதவி செய்ய நன்றி. அப்ப என்ன பண்ணுமா, ஆண் போய் கூட்டிட்டு போய் காட்டணுமா. அதாவது ஓரளவுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பெண் போய் பாக்குமா, எனக்கு இந்த வசதி எல்லாம் பரவாயில்ல, சரி உன்னை வந்து நான் வந்து தேர்வு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் வந்து பெண் பறவை அங்க போய் முட்டை போடுறதுக்கு வருமா. அது பார்த்தீங்கன்னா மேல்தளம் கீழ்த்தளமா. அந்த அதோட வாய் பார்த்துருக்கீங்களா, சின்னோண்டு துவாரம் தான் இருக்கும். ஏன்னா அந்த முட்டை கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. நம்ம சொல்கிறோம், நான் வந்து அந்த டியூப்ளே ஹவுஸ்க்கு இங்கிலீஷ் தமிழில் என்னன்னு தெரில, நான் வந்து உள்ளேயே வந்து வீடு கட்டியிருக்கிறேன்னு. அதே ஏற்கனவே தூக்கணாங்குருவி கட்டிட்டு போயிடுச்சு, அதை தான் இவனும் காப்பி அடிச்சிருக்கானுவோம். அது மேலே பார்த்தா களிமண்ணில் எடுத்துகிட்டு வந்து வாயால் அதில் மின்மினி பூச்சை வைக்குமா. என்னன்னா வந்து ஒளியா. நான் வந்து இங்கே வந்து வீட்டில் எப்படி வந்து 3D லைட்டு போடுறேன், அந்த லைட்டு போடுறேன், இதில் எல்லாமே காப்பி அடிச்சிருக்கோம். அந்த வந்து மேலே வந்து அந்த மேலறை, உணவு அறை, கழிவறை மாதிரியெல்லாம் இருக்குமா அந்த கூட்டுக்குள்ளே. இதில் என்னன்னா, அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தூக்கணாங்குருவி கூடு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் மழை அடிக்காது, காற்று பெருங்காற்று வராதுன்னு அர்த்தமா. நம்ம ஆளுங்கள்லாம் வந்து, நம்ம முன்னோர்கள்லாம் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது, நம்ம தான் வடிகட்டின முட்டாள். அவங்க இயற்கையோட மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க. இயற்கையை ஒருவரையும் கவனிச்சு வாழ்ந்திருக்காங்க. வேல்பாரி படித்தவங்களுக்கு தெரியும், நீ தரையை மாற்றலாம், வானிலையை மாற்றவே முடியாது. அதையே நம்ம மாற்றி வச்சிருக்கோம்னா இப்போ என்ன அளவுக்கு மாற்றி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாதம் மழை பெய்யுன்னா இந்த மாதம் மழை பெஞ்சுது, இப்போ போய் சொல்லு மழை பெய்யுன்னு. எங்கள் பாட்டி சொல்கிறப்ப சொல்லுவாங்க, எங்கள் காலத்தில், ஏன்னா அவங்க இயற்கை ஒழுங்காக பாதுகாத்தாங்க, அதையே சொன்னதை செஞ்சாங்க, அதனால் அது அதையே திருப்பி கொடுக்குது. நம்ம எதையும் கேட்கறது இல்லையா, அதனால அது இஷ்டத்துக்கு போகுது. நம்மளும் கேட்கறதில்ல, அதுவும் அது இஷ்டத்துக்கு போகுது. அடுத்து கரையான். எனக்கு நேரம் வேற இருக்கான்னு தெரியல, நிறைய எழுதிட்டு வந்துட்டேன், 3 மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து வந்து கரையான். கரையானா வந்து சின்னோண்டுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது 20 கோடி வருஷமாக இருக்குது. அதாவது ஒரு 20 கரையானுக்கு நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறோமா, அந்த அளவுக்கு தான் நம்ம சதவிகிதத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம சொல்கிறோம் இப்பயும் அதே தான், நான் தான் ரொம்ப பெருசு, சும்மா கரையான் கூடு கட்டி வச்சிருக்குன்னு அதை இடிச்சிட்டு அலையிறோம். அது ஈஸியாலாம் கட்ட முடியாது. களிமண் அது இருக்கிற, அதையும் போய் முகநூலில் போட்டு பாருங்க, அது இருக்கிற உருவத்துக்கு அது மண் வந்து குழைச்சி அது கூடு அந்த இது கட்டுது, புத்து கட்டுது. அது எவ்வளோ ஒரு வலுவானதுன்னு அந்த வேல்பாரியில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த புத்து மண்ணில் வந்து பாம்பு ஒன்றும் வீடு கட்ட தெரியாது, அது ஏற்கனவே கட்டி வச்ச இடத்துல உள்ளே போய் உக்காந்துக்கிற ஆள். அது வந்து உள்ள அதை கட்டுனது வந்து வேற ஆள், ஒரிஜினல் ஒரு உண்மையான ஆள் வேலை. இவங்க போய் அங்கே போய் குடியிருக்கிற ஆள் தான் பாம்பு. அப்போ பார்த்தா அந்த வாயாலேயே கொண்டு போய் அதோட களிமண்ணையும் இதையும் வச்சு கட்டுது. கீழே வந்து ஒரு தளம், கீழே முதல்ல ஒரு அடுக்கு வந்து தான் மேலே ஒரு அடுக்கு வருது. அந்த கீழே ஒரு புற்றுக்கு கீழே போகும், அதுக்கு நமக்கு தெரியறது மேலே உள்ளது மட்டும்தான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா
அந்த கீழே சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பூஞ்சை மாதிரி அதை வந்து தயார்படுத்தி வச்சுக்குது தரையை. ஏன்னா அது உணவுக்காக. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் சொன்ன ரெண்டுமே ஆண் பறவைக்கு உள்ளதா, இது வந்து பெண்ணுக்கு. இதில் வந்து ராணிக்கரையான் தான் வந்து ரொம்ப முதன்மையாக இருக்கும். அது தலைமையில் தான் எல்லாம் நடக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 2000 முட்டை போடுமா ஆண் கரையான் வந்து. அந்த பெண் கரையான் வந்து ஆணுக்கு வந்து அந்த குட்டி போட்டதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நாள் பாதுகாக்கிறது தானே தவிர, ராணி கரையான் தான் ரொம்ப இதில் வந்து முதன்மை தலைமை வாங்குறாள். இதில் என்ன ஒரு பெரிய கவனிக்கணும்னா, பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் தனக்கப்புறம் இன்னும் ஒரு தலைமையை வந்து தயார்படுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ராணி கரையான் இறந்து போயிட்டுன்னு வச்சிங்களேன், அடுத்த ஒரு ராணி கரையான் வந்து அடுத்த அந்த இது வந்து கொண்டு போகுமா. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், கடைசி இருக்க வரைக்கும் நான் தான் தலைவன் பதிவே யாருக்குமே கொடுக்க மாட்டோம். வீட்டு தலைவர் நானே தான், அடுத்த பிள்ளைகளுக்கு கொடுன்னு இப்பயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம கொடுக்கணும். இனிமே அடுத்த ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வழி நடத்தணும். இதுக்கப்புறம் பொறுப்பு ஒன்னோடதுன்னு கொடுத்து நம்ம வந்து வெளியில் நின்று பார்க்கணும். அதையும் வந்து நம்ம வந்து பறவைகள்கிட்டையும் விலங்குகள்கிட்டையும் தான் கற்றுக்கணும். அடுத்து நேரம் இருக்கா? ஒரே ஒரு குளவி மட்டும் சொல்லிடவா? அடுத்து வந்து பெண்ணுக்கு சொல்கிறதுக்காக இன்னொன்று குளவினா என்னன்னா, இந்த செங்குளவி மஞ்சக்குளவி. அதையும் நம்ம என்ன பார்த்துருப்போம்ல, வீட்டில் குளவி கட்டினா ஊரில் சொல்லிடுவானோ குளவி கட்டியிருக்கு ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து ஈரமாக இருக்கிற இடத்துல அதுக்கு வேடு குட்டி போடுறதுக்கு முட்டை போடுறதுக்கு ஒரு இடம் கட்டி வச்சிருக்கு. அதையும் நம்ம வேற ஏதாவது சேர்த்து விட்ருவோம். இந்த செங்குளவி என்ன பண்ணோம்னா அதுவும் அப்படிதான். செம்மண் களிமண்ணை வாயில் எடுத்துகிட்டு வந்து கூடு பார்த்துருக்கீங்களா, ஒரு ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதில். ஏன்னா அது என்ன பண்ணுமா, முதல்ல ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்துல அந்த கூடை கட்டிட்டு, இதில் பெரிய இதையும் முகநூலில் தான் படித்தேன். இதெல்லாம் வந்து நான் வந்து நிறைய வந்து அரசு மகனுக்கு தான் அனுப்பணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் உள்ளே போய் தேடுனா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அந்த குளவி என்ன பண்ணுமா, அந்த ஓட்டையாக இருக்குல்ல அந்த எல்லாம் முதல்ல அளவுக்கு கட்டி முடிச்சுட்டு ஒரு மண்புழு இருக்குல்ல, பச்சை கலரில் இருக்கும்ல புழு, அதை போய் முதல்ல ஒன்று தேர்வு பண்ணி இந்த செங்குளவி இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு குச்சி மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, அது ஒரு ஊசி மாதிரியாம். அந்த மண்புழு பச்சைப்புழு இருக்குல்ல அதுக்குள்ளே ஒரு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஓட்டை போடுமா, ஒரு குத்து தான் குத்துமா. அது என்ன ஆகிடுமா, அது கோமா ஸ்டேஜுக்கு போயிடுமா. அதாவது உயிர் இருக்குமா, அது வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுற மாதிரி ஆகிடுமா அந்த புழு. இப்போ அந்த புழு என்ன பண்ணுமா, அது இழுத்து கொண்டாந்து அந்த கூடு கட்டி வச்சிருக்குல்ல அந்த கூட்டுக்குள்ளே போட்டுட்டு அந்த புழுக்குள்ள முட்டையை போட்டுட்டு வந்துருமா. அந்த ஒரு ஊசி மாதிரி இருந்ததுல்ல அதுதான் வந்து முட்டை போடுறதுமா. அந்த புழுக்குள்ள முட்டையை போட்டுட்டு வந்துருமா. இந்த முட்டை என்ன ஆகுமா, 2 நாளில் பொரிச்சிருமா. ஏன்னா இது அந்த புழுவுக்கு சாப்பாடு, அதோட குட்டிக்கு முட்டைக்கு சாப்பாடு தான் இந்த பச்சை புழுவான். நம்ம சொல்றோம் என் பிள்ளைகளை நான் காப்பாத்திக்கிறேன். டேய் குளவியே காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நான் தான் என் பிள்ளையை சாப்பாடு போட்டு வளர்க்குறேன், நான் தான் வந்து எல்லாரையும் காப்பாத்துறேன். அதெல்லாம் இல்லை. அது எவ்வளோ யோசிச்சா, அது சாதாரண புழு. அது வந்து ஒரு முட்டை பொரிக்கணும் அப்படின்னா அதுக்கு சாப்பாடு வேணுங்கிறதுக்காக அந்த புழுவை இழுத்து கொண்டு போய் அதுக்குள்ளே போட்டு 15 நாளில் அந்த புழு வந்து பெருசாகி பறந்து வெளியில் வந்துடணும். அப்போ இயற்கையில் இறைவன் எப்படி படைச்சி வச்சிருக்கான், ஒரு சாதாரண ஒரு சின்ன குளவி. இதுக்கப்புறம் நான் இப்போ அந்த குளவியெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுறேன். அப்போ பார்த்தா அப்படி தான் தெரியுது, உள்ள ஒரு புழு மாதிரி ஒன்று கிடக்குது. அது இவ்வளோ நாள் நமக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது. அப்போ அது என்ன ஆகும்னா, இந்த பறந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் 3 மணி நேரத்தில் அது இணை சேர்ந்துக்குமா, 3 மணி நேரத்தில் திருப்பி குட்டி போடுமா அந்த செங்குளவியும். இதுவும் மொத்தம் 3.5 லட்சம் வகை இருக்குதான் குளவிகளையே. இதில் நான் பார்த்தது ஒன்று, இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியலை. இன்னும் இது மாதிரி நேரம் நிறைய கிடைக்கட்டும். இது மாதிரி நிறைய பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தெரிக்க விட்டீர்கள் ஆனந்தி, தெரிக்க விட்டீர்கள். உமா தயாரா? தயார், துவங்கலாம். நன்றி. நான் கூட ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தேன். நம்ம டாபிக் நம்ம வந்து நம்மளுடைய தலைப்பு வந்து நம்ம கடைசியா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் உணர்ந்தீங்க, இது வந்து ஒரு அழகான முடிவுரை மாதிரி அமைஞ்சு போச்சு என்னுடைய தலைப்பு. இன்னைக்கு நான் பேச எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு வந்து தமிழும் சக்தி வழிபாடும் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல வந்து சக்தி வழிபாடுங்கிறது நம்மளோட ரொம்ப பல் நூற்றாண்டுகளா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இது எப்படி துவங்கிட்டு அப்படின்னா, இப்ப ஆனந்தி ரொம்ப அழகா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இயற்கை வழிபாடுலதான் முதல்ல வந்து துவங்கிச்சு தமிழ்நாட்டுல. இயற்கை ஆதி மனிதன் வந்து இந்த 5 பூதங்களால ஏற்பட்ட அழிவுகள்,
அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு நிலநடுக்கமோ, அது ஒரு எரிமலை வெடிக்கிறதோ, இல்ல கடல்ல இருந்தோ மழை வெள்ளம், இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, ஊருக்குள்ள மாடை விட்டுட்டு இல்ல யானை ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம அந்த இடத்துல இருக்கோம். மழை வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு பகுதியில நம்ம வீடை கட்டிக்கிட்டோம். ஆதி மனிதன் வந்து இந்த மாதிரி இருக்கல. அவங்க மழை வெள்ளமோ கடல் காற்றோ நிலநடுக்கமோ இதுவா இருந்ததுனாக்கா இது போன்ற சக்திகளை கண்டு பயந்தான் ஆதி மனிதன். இந்த பயத்தை வந்து அவன் எப்படி போக்கிக்கிறது அப்படின்னாக்கா அதை வந்து வணங்கினான்னாக்கா நம்ம அதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம், இந்த மாதிரி ஒரு அழிவுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாங்கிறதுக்காக இந்த இயற்கை சக்திகளை வழிபட ஆரம்பிச்சான். அதுல இருந்து வந்ததுதான் இயற்கை வழிபாடு அப்படிங்கிறது. இப்போ அந்த காலத்துல இருந்து பண்டை தமிழர் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு மரபு இந்த மாதிரி ஒரு வழிபாடு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இந்த வழிபாடு. பண்டைய காலம் தொட்டு ஒரு நிலநடுக்கமோ கடல் காற்றோ எரிமலையோ மழை வெள்ளமோ இடி முழக்கமோ இந்த மாதிரி ஒரு சக்தியை பார்த்து பயந்து அவன் தொடங்கின வழிபாடுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எதுன்னு யாராலையாவது கண்டுபிடிக்க முடியுதா? பொங்கலாமா? தாய் தெய்வ வழிபாடா இல்ல சூரிய வழிபாடா? சரி, அது வந்து சூரிய வழிபாடுங்கிறது வந்து இல்ல. சரி, நானே பதில் சொல்லிடுறேன். நேரமின்மை காரணமாக நானே சொல்லிடுறேன். மாரியம்மன் வழிபாடு அதெல்லாமும் இருக்கு. பட் ஆனா இல்ல 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 பண்டைய தமிழர்கள் வந்து எரிமலையை வணங்கினாங்க. அந்த எரிமலையோட வணக்கம் தான் இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில கார்த்திகை தீப வழிபாடா இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. யோசிக்காதீங்க திவ்யா, சான்றோட தான் சொல்றேன். கனெக்டிவிட்டி என்னன்னு யோசிக்கிறேன். ஓகே. அதே மாதிரி கொல்லிப்பாவை வழிபாடை பற்றி நேரமின்மை காரணமாக நான் மொத்த பாடல் எல்லாம் எதுவுமே சொல்லல. நற்றிணையில வந்து பரணர் பாடிருக்கிற பாடல் மூலமா கொல்லிப்பாவை வந்து அவங்க ஏன் வழிபட்டாங்க, இந்த இயற்கை, அது கொல்லிப்பாவை வந்து கொல்லி மலையை காப்பாத்துற தெய்வம் இல்லையா, அங்க இருக்கிற வர இடி முழக்கமோ மழையினால வந்து மரங்கள் சரிஞ்சு போறதோ அதெல்லாம் காப்பாத்துறதுக்கு கொல்லிப்பாவை உதவியா இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக கொல்லிப்பாவையை வழிபட்டாங்க. அடுத்தது வந்து சங்ககால மக்கள் வந்து வைகை ஆற்றையும் வழிபட்டாங்க. ஏன் வழிபட்டாங்கன்னா அந்த பெருவெள்ளம் அவங்கள வந்து அழிக்காம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வழிபட்டாங்க. இத வந்து சொல்றது பரிபாடல். இயற்கை வந்து எல்லா சக்தியும் இயக்குபவள் அப்படிங்கிற கருத்துல இயக்கி அப்படிங்கிற சக்தியை வந்து பண்டை தமிழர்கள் வழிபட்டனர். இயக்கிக்கு பால் சோறு படைத்தாள் மாதரி அப்படிங்கிற ஒரு செய்தியை சிலப்பதிகாரம் சொல்றது. அந்த வழிபாடு வந்து இன்னைக்கும் இசக்கி அம்மன் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி இன்னமும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து கன்னி தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி இயற்கையை வழிபட்டு இருந்த தமிழர்கள் வந்து கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டு இருந்தாங்க. கன்னி தெய்வம் அப்படிங்கிறது அணங்கு வழிபாடு, செல்வி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு வழிபட ஆரம்பிச்சாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சப்த கன்னியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நிறைய கோவில்கள்ல வந்து சப்த கன்னியர்கள் சிலை எல்லாம் கூட இருக்கு, இன்னமும் வழிபாடு தொடர்ந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமா வந்து தாய் தெய்வ வழிபாடு. செல்வி அப்படிங்கிற ஒரு குமரி பருவத்தில இருந்து செல்வியாய் நின்றவள் வந்து தாயா உருவெடுக்கிறார். அத வந்து வெண்டிரை பரப்பின் கடுஞ்சூர் கொன்ற பைம்பூச்சேயை பயந்தமா மூட்டு துணங்கையன் செல்விக்கு அணங்கு நுடித்தாங்கு அப்படின்னு பெரும்பானாற்று படையில சொல்றாரு. பெரும்பானாற்று படையில முருகனோட தாயா யார சொல்றாருன்னா துணங்கையம் செல்விய சொல்றாரு. சோ செல்வியா இருந்தவ அடுத்தது தாயா வழிபடுறான். தாய் தெய்வங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தாய் தெய்வங்கள் குழந்தைகளை வந்து வச்சிருப்பாங்க, பெரிய வயர் இருக்கும், பறந்து செறிந்த கொங்கைகளுடன் இன்றைய நிறைய சிற்பங்கள் வந்து நிறைய கோவில்கள்லயும் நிறைய மியூசியம்க்கு தமிழ்ல பேர் தெரியல, அருங்காட்சியகத்திலையும் நிறைய தவ்வை தாய் தெய்வ சிலைகளை நம்ம இன்னைக்கும் பாக்குறோம். தவ்வை வந்து பல்லவர் காலத்துல பயிர் தொழிலின் தெய்வமா இருந்திருக்கா. நந்திவர்மன் வந்து இவளை வந்து தன்னுடைய குலதெய்வமா வழிபட்டது கல்வெட்டுகள் இன்னைக்கும் சொல்றது. இவளை வந்து திருமுருகாற்று படையில மூத்தோள் அப்படின்னும் பழையோள் அப்படின்னும் இன்னமும் சொல்றாங்க. மூத்த தேவியை மூதேவி ஜேஷ்டை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து எப்பவுமே இப்பவும் கூட பயிர் பயிர் பச்சை நல்லா வளரணும் அப்படின்னாக்கா
அந்த விவசாயிகள் வந்து நிறைய தவ்வையோட சிலை நீங்க எங்க பாத்திருப்பீங்க அப்படின்னாக்கா வயலோரத்துல நிறைய வயல்கள் நிறைந்த செறிந்த இடத்துல வந்து ஓரத்துல இருக்கும். அதே மாதிரி கோவிலுக்குள்ள போகும்போது முதல்ல தவ்வை சிலை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நிறைய பாக்கி சிலைகள் எல்லாம் இருக்கும். அதனால மூத்த தேவியா முதல்ல வணங்கக்கூடிய சிலையா வந்து தெய்வமா வந்து தாய் தெய்வத்தை வச்சிருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து தவ்வை அடுத்தது வந்து கொற்றவை வழிபாடா மாறிட்டு சங்க காலத்துல போர்ல வெற்றி பெற தெய்வமா காளி போற்றப்பட்டாள். அவளை வந்து கொற்றவை அப்படிங்கிற பேர்ல சொன்னாங்க. கொற்றவைக்கும் பழையோள் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இதனால வந்து தவ்வை அதுக்கப்புறமா வந்து கொற்றவை வழிபாடு வந்து தமிழர்களுடைய மிக பழமையான வழிபாடு நம்மளுக்கு தெரிய வருது. சிலப்பதிகாரத்திலயும் கண்ணகியும் கோவலனும் மதுரையை நோக்கி போகும்போது கொற்றவை வழிபாட்டை பத்தி சொல்றாரு இளங்கோவடிகள். அதே மாதிரி புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் வீரர்கள் வந்து கொற்றவையை வழிபட்டு போர்ல வெற்றி பெற்றதாக சொல்றாங்க. போர்ல தன்னோட ராஜாக்கு அரசனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் வந்து கொற்றவையை வேண்டின்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு நம்ம படிச்சிருப்போம், பாட புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். அதே மாதிரி வெற்றி கிடைத்தால் தன்னுடைய தலையை வந்து காளிக்கு பலி கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் நம்ம படிச்சிருந்திருப்போம். அரிகண்டம் நவகண்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பாங்க, வேண்டிப்பாங்க காளிக்கு. சோ காளியும் கொற்றவையும் கிட்டத்தட்ட ஒரே தெய்வம் தான். அதே மாதிரி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா களிப்போட வீரர்கள் வந்து தங்களுடைய தலையை தானே அறிஞ்சுட்டு காளி தேவியோட காலடியில வச்சாங்க அப்படிங்கிற செய்தியை கலிங்கத்து பரணி சொல்றது. இது மாதிரி இத்தனை தெய்வங்களும் காளிங்கிற சக்தி வழிபாடு வந்து வெற்றியை தரும் தெய்வமாகவும் சக்தியை கொடுக்கும் தெய்வமாகவும் அந்த காலத்துல இருந்து போரில் வெற்றி பெறுவதற்காக மக்கள் வழிபட்ட தெய்வமாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி குடைவரை கோவில்கள்ல பல்லவர்கள் வந்து கொற்றவைய எருமை தலை மேல ஒரு 4 கைகள் இருக்கிற ஒரு தேவியா வந்து வடிவமைச்சிருக்காங்க. சக்தியோட ஒரு சிறு தெய்வமா திரௌபதி ரதம்னு இதுல மாமல்லபுரத்துல இருக்கிற கோவில்லையும் கொற்றவைக்கு சிலை வச்சிருக்காங்க. ஊருக்கு இப்பவும் கூட வந்து வாஸ்து எல்லாம் நம்புறவங்க வந்து சொல்லுவாங்க, ஊருக்கு வடக்கு புறம் வந்து 7 தேவிகளுக்கு கோவில் வைக்கணும், 7 கன்னியர்களுக்கு சப்தமாதாக்களுக்கு கோவில் வைக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம நிறைய கிராமங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். இப்போ ஊருக்கு வடக்கு புறத்துல வந்து 7 கன்னியோ இல்ல 7 மாதா சப்தமாதா கோவில்கள்ங்கிறது இன்னமும் இருக்கும். பல்லவர்கள் காலத்துல கொற்றவைக்குன்னு தனி கோவில் இல்லாம இருந்தது. ஆனா கொற்றவை வந்து ரொம்ப சிறப்பு பெற்று இருந்திருக்கான்னு நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய பிரியமான சோழ சாம்ராஜ்யத்துக்கு வருவோம். சோழ சாம்ராஜ்யத்திலயும் விஜயாலய சோழன் வந்து தஞ்சையை கைப்பற்றினதுக்கு அப்புறமா தன்னுடைய வெற்றியின் சின்னமா நிசும்ப சூதினி கோவிலை எழுப்பினா அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். சப்தமாதர்களும் துர்கை வழிபாடும் வந்து சோழர்கள் காலத்துல ரொம்ப பெருகிது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா மாமி பேசினாங்க மதுரை பத்தி. நாயக்கர் காலத்துலதான் சக்தி வழிபாட்டை சிறப்பிக்கிற வழியில நவராத்திரி திருவிழா வந்து உள்ள வந்து புதிதா இல்ல, நவராத்திரி திருவிழா வந்து பெரிதாக கொண்டாடப்பட்டது. இதுக்கு மாமி சொன்ன கதையோட சேர்த்து நானும் ஒரே ஒரு வரியில ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லிக்கிறேன். திருமலை நாயக்கர் வந்து ரொம்ப மண்டச்சளியினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. பல வகை அதுக்கு முன்னாடி வந்து திருமலை நாயக்கர் வரைக்கும் நாயக்கர் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் வந்து திருச்சீரப்புறமா தான் இருந்தது. அவர் வந்து திருவானைக்காவிலையும் திருச்சி மலைக்கோட்டை கோவில்லையும் வந்து வேண்டிக்கிட்டு நிறைய பரிகாரம் எல்லாம் பண்ணி பார்த்தாரு, நிறைய இதெல்லாம் கொடுத்து பார்த்தாரு. அவரோட மண்டச்சளி வந்து குணமே ஆகல. அப்போ நிறைய நேர்த்தி கடன்கள் பண்ணியும் அந்த நோய் நீங்காம இருந்தது. திருவரங்கத்துல போய் பண்ணியும் நோய் நீங்கல. அதுக்கப்புறமா மதுரை மீனாட்சி அம்மன் அருளால மண்டச்சளி நோய் மொத்தமா நீங்கி போச்சு. அதுல இருந்து முதல் வழிபாடு அன்னில இருந்து சக்தி வழிபாடை வந்து அவர் ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்டாரு. அதனால நித்தியமும் வந்து மதுரை மீனாட்சியை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக திருச்சீரபுரத்துல இருந்து மதுரைய தலைநகருக்கு மாத்தினதா வரலாறு சொல்றது. அது மட்டும் இல்லாம அவரோட நாட்டு வருவாயில இருந்து 1,00,000 பொண்ணுக்கு 1000 பொன் வீதம் சக்தி வழிபாட்டுக்கு கோவிலுக்கு மதுரை கோவிலுக்கு எழுதி வச்சாரு அப்படிங்கிற பாட்டும் இருக்கு. கண்ணுதல் அங்கையர் கண்ணி தனக்கு நலம் பெறவே உன்னதமாகும் கொடிக்கம்பம் மாபலி பீடமுடன் சொன்னம் அழித்து பொன் பூசி வித்தான் சுகபோகன் எங்கள் மன்னன் திருமலை பூபன் மதுரை வரையத்தோனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. இது மூலமா அவர் நிறைய வந்து சிறப்பிச்சாரு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் வந்து சக்தி வழிபாட்டை சிறப்பிக்கிற வகையில மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாண விழா, தேரோட்ட விழா இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கிறதுக்கு திருமலை நாயக்கர் வந்து பல ஏற்பாடுகளை செய்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது.
இந்த மாதிரி மதுரையில மீனாட்சியாக, காஞ்சியில காமாட்சியாக, குமரியில கன்னியாகுமரியாக, திருநெல்வேலியில காந்திமதியாக, திருக்கடவுர்ல அபிராமியாக அம்பிகை கொலுவிட்டு இருக்காள். சென்னையிலையும் மயிலையில கற்பகமாக, திருவேற்காட்டுல கருமாரியாக, மாங்காடுல காமாட்சியாக, காளிகாம்பாளாக நிறைய இடத்துல கோயில் கண்டிருக்கா. அதே மாதிரி பராசக்தியோட மற்றொரு அம்சமாக மாரியம்மன் இல்லாத ஊரே தமிழ்நாட்டுல கிடையாது. கிராமங்களை காக்கிற காவல் தெய்வமா இருக்கிற மாரியம்மன் வந்து எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம். வித்யா ரொம்ப அழகா சொன்னாங்க தையலை உயர்வு செய்யல பாரதியார் பத்தி. சோ அதனால நான் வந்து கூடுதலா எந்த விவரமும் சொல்ல போறது இல்ல. அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்று பாரதியாரே சொல்லியிருக்காரு. அது மட்டுமே இல்லாம இந்த நவராத்திரி நாள்ல தமிழகத்துல வந்து சக்தி வழிபாட பத்தி பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் திண்ணைக்கு நன்றி. இதுல வந்து இந்த ஒரு பாடல் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இது மட்டுமே இல்லாம தமிழ்ல நிறைய பதிகங்களும் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு. ஆனா எல்லாத்த விட தலை சிறந்தது அப்படின்னு கருதப்படுறது வந்து ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுரம் பூர் இறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியே தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றாரு. இதை விட வேணுமா தமிழுக்கும் சக்தி வழிபாடுக்கும் சான்று? என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கொற்றவையை வந்து பாண்டிய மன்னர்களுமே வந்து கொற்றவையை தான் ரொம்ப அதிகமா வழிபட்டு. ஆமா, நன்றி திவ்யா, இந்த தகவலுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த ஒரு இது சொல்ல மறந்து போயிட்டேன். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குலதெய்வமான ஜக்கம்மா அவன் போருக்கு போகும்போது கூட ஜெய் ஜக்கம்மான்னு சொல்லிட்டுதான் அவன் வந்து போருக்கு போவான். நிறைய எல்லா பாண்டிய மன்னர் மதுரையை பத்தி சொல்லிருக்கோம், கேள்வியே இல்லையே. பாண்டிய மன்னர்களுக்கு குலதெய்வம் மீனாட்சி தானே. கண்டிப்பா கொற்றவை வந்து அவங்க தமிழ் நூல்கள்லயுமே வந்து பலவிதமா பாண்டியர்கள் பாடுறதும் கொற்றவை பத்தி தான் பாடுவாங்க. கட்டபொம்மனோட தம்பியோட பொண்ணுக்கு பேரே ஜக்கம்மா தான். அந்த குழந்தையவே ஜக்கம்மான்னு தான் சொல்லுவாங்க. குலதெய்வம் பேர் தான். நன்றி உமா. தமிழை மட்டுமல்ல தமிழ் பின்னையும் சக்திகள் தான் இயக்கி கொண்டிருக்கின்றன. அதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு இந்த நவராத்திரி வாரத்துல 9 பேர் பங்கேற்று இன்னும் சிறப்பாக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் தானா அமையுது நமக்காக. அப்படிதான் தமிழ் திண்ணைனா எல்லாம் தானா ஒண்ணு அமையும். என்ன மணி? 6 சரி நன்றி. இல்ல ஆக்சுவலா என்ன சொல்றது, மங்கை இருந்திருந்தாங்கன்னா அது 9 பேர் கரெக்டா இருந்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அரசு மகன் பேர்ல நான் சொன்ன வண்டியை சேர்த்துக்கிறேன். அதுதான் இப்போ இயக்கிறதும் சொர்ணவல்லி தானே, தப்பே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. இது பங்கேற்பாளர்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க எனக்கு ஒரு கருத்து இருக்கு. ஆரம்பத்துல நான் ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டேன். என்னுடைய துணை வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அதெல்லாம் காரணம் கிடையாது. நான் இயல்பா சந்தோஷமா இருந்தேன். அது கொஞ்சம் போட்டு கொடுக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. ரொம்ப எளிமையானவர், நல்லவர் தெரியும். நாங்க போட்டு கொடுக்க மாட்டோம். மணி இதெல்லாம் நம்ம சொல்றது கூச்சமே படக்கூடாது. நம்மள அறியாம நான் அந்த சந்தோஷம் நம்ம முகத்துல தெரியும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். நமக்கான சந்தோஷமா தான் இருக்கும்பா. அதுதான். சரி, இப்போ இன்னொரு இது நமக்கு இன்னும் நேரம் காலம் என்ன சொல்றது, இந்த ஒரு 47வது இதுல இருக்கிறோம். நம்ம அடுத்து 48, 49, 50வது டிசம்பர் மாதம் வந்து 50வது இது நடத்துறது. அது நேரலை மற்றும் நேரடியாகவும் சந்திச்சு நம்ம இது பண்ற மாதிரி நானு மணி எல்லாம் பேசியிருந்தோம். அது போன மாத இதுல நிகழ்ச்சியில கூட நான் சொல்லியிருந்தேன். முடிந்தவர்கள் டிசம்பர் மாத இதுக்கு எல்லாம் நேரா வர முயற்சி செய்யுங்க. அதுக்கு அரங்கமெல்லாம் ஒரு சின்ன அரங்கம்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன், பேசி வச்சிருக்கேன்னா என்ன மணிக்கும் தெரியும்.
நம்ம இங்க் அரங்கம் தான் மணி. டாக்டர் மருத்துவர் பிரபுஜா கிட்டையும் நான் பேசியிருக்கேன், நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய ஆதரவோடு அது இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணணும். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு தோணினால் கருத்துக்களை நம்ம குழுல சொல்லலாம், இல்ல தனியா என்னகிட்டயோ மணிக்கிட்டயோ கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி அதை நம்ம என்ன சிறப்பா பண்ணலான்ட்டு கால அளவு என்னங்கிறத நீங்க முடிவு. கால அளவு வந்துட்டு இதே மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது அந்த மாதிரி இருக்கும், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஏதாவது கருத்து பரிமாற்றங்கள் அது மாதிரி இருக்கும். நம்ம நேரடியா சந்திக்கிறோங்கிறதுனால இது பண்ணலாம். என்ன சொல்றது, ஒரு நிகழ்ச்சி நிரல் வந்து 1.5 மணி நேரம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒதுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இல்ல நிகழ்ச்சி நிரல் வந்து 1.5 மணி நேரம்லாம் பத்தாது. இந்த மாதிரி பட்டிமன்றம் வைக்கிறோம், இல்ல பேச்சு இதே மாதிரி ஒரு தலைப்பெடுத்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவி மன்றமா இருக்குமா, இல்ல வந்து ஒரு பட்டிமன்றமாக இருக்குமா, அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் வரணும்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்ம இப்ப துவங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் அப்படின்னு வச்சு துவங்கலாமா மணி? கொஞ்சம் நம்ம வந்து நெடுதூரத்துல இருந்து இணையறவங்களையும் நம்ம கருத்துல கொண்டு அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் இல்ல எதுவா இருந்தாலும் ஒரு 5 மணிக்கு முடிக்கிற மாதிரி பாத்துக்கணும். 5 இல்ல 6 மணி. நெடுந்தூரத்துல இருக்கிறவங்க வந்து நேரலையில பங்கு கொள்ளலாமா? இல்லன்னா ஒண்ணு பண்ணலாம், அத ஒரு சனிக்கிழமை வச்சிடலாமா? அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி அந்த சனிக்கிழமையில நெடுந்தூர அடுத்த நாள் அவங்களோட 29ங்கிறது வந்து கடைசி வாரங்கிறனால பெரும்பாலும் புது வருட கொண்டாட்டத்திற்காக எல்லாரும் போயிருப்பாங்க. இல்லங்கய்யா, 29 ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, பெரும்பாலும் பள்ளிகளுக்கு விடுமுறை, எல்லாரும் பயணத்துல இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா 29 இணையத்துல வச்சுட்டு, என்னுடைய கருத்து எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணலாம். இணையத்துல நம்ம எப்பவும் போல அந்த ஒரு சந்திப்பு வந்து அந்த 29 கடைசி நிறைவான வாரத்துல வச்சுக்கிட்டு கூட முன்னாடியே நிகழ்ச்சியை நம்ம வந்து நேரலையில பண்றோம்னா அப்படி ஒரு அதிக நேரம் பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். டிசம்பர் 28 தான் ஞாயிற்றுக்கிழமை வருது. 28 ஞாயிற்றுக்கிழமை, 28 ஞாயிற்றுக்கிழமை, 25 கிறிஸ்துமஸ், 26 லீவ் போட்டா 27 28 ஒரு வாரம் முன்னாடியே பண்ணினா என்ன, அதாவது பாதி மாசத்துலயே பண்ணினா என்னன்னு கேக்குறேன். அதாவது 20ஆம் தேதியா எல்லாருமே பயணம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம நெருக்கடி நிறைய இருக்கும். பரீட்சை வந்து குழந்தைகளுக்கு பரீட்சைகள் போயிட்டு இருக்கோம். 20ஆம் தேதி 25 26 லீவு தானே இருக்கும். முடிஞ்சுதான் அரையாண்டு தேர்வு வரும். அதான் இல்ல அரையாண்டு தேர்வுக்கு அப்புறம் லீவு வருமே, விடுமுறை வரும். 25 26 25 கிறிஸ்துமஸ், 25 கிறிஸ்துமஸ், 25 ஒரே நிமிடம். நம்ம நிகழ்ச்சிகளை மட்டும் முதல்ல தயார் பண்ணுவோம், தேதியை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். நவம்பர் மாதத்துல நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நவம்பர் மாதம் முதல் வாரத்துல நம்ம அதை முடிவு செஞ்சுப்போம். ஏன்னா வெளியில இருந்து வர்றவங்க ஏதாவது முன்பதிவு செய்யணும்னா கூட அவங்க பண்ணிப்பாங்க. அதனால நம்ம நிகழ்ச்சி நிரல்களை மட்டும் இப்ப நம்ம முடிவு செய்வோம். சரியான முடிவு. பிரபுஜாட்ட பேசி இது வாங்குறது நான் பாத்துக்கிறேன், நான் அவர்கிட்ட பேசிடுறேன் முன்னாடியே. எங்கேயோ எக்கோ அடிக்குது ஏதோ. இப்போ சரியாயிடுச்சு. அதுதான் நான் அது பேசிடுறேன். கொஞ்சம் சிறப்பா நடத்தி கொடுத்துருங்க எல்லாரும் எப்போதும் போல. நம்ம பார்த்துப்போம் என்னன்ட்டு. அதுதான். மற்றபடி என்கிட்ட எதுவும் இப்போதைக்கு எதுவும் தகவல்கள் இல்லை. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை பத்தி ஏதாவது கருத்துக்கள் பரிமாற்றம் இருந்துச்சுன்னா இப்ப பேசலாம். முதல்ல நான் சுந்தரம் பேசுறேன். இன்னைக்கு நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அறிவிப்பு கொடுத்தீங்க. வழக்கம் போல நான் வந்து ஏதாவது ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்துட்டு பேர் கொடுக்கலாங்கிறதுக்குள்ளே 10 பேர் வந்துட்டாங்க. அதனால இதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாது. 10வது 11வது நீங்களும் பேசலாம். 10 தான் நம்ம இன்னைக்குமே முடிவு கட்டினது இல்லையா? இல்லையே, மணி இப்போவே 9 மணி ஆகி போச்சு. அது பரவாயில்ல. அதனால என்ன இப்ப நம்ம எத்தனை நாள் பேசுறவங்களா இருக்கிறது, கேட்கிறவங்களா. நவராத்திரிக்கு சக்திக்கு விட்டு கொடுத்துட்டாரு, சக்திகளுக்கு விட்டு கொடுத்தாரு. இப்படி எல்லாம் வந்து கருத்துக்கள் வரணும்னா நான் வந்து கொஞ்சம் பேசாம இருந்தாதான் தேவையில்லைன்னு தோணுது. மேம், தமிழ் திண்ணையில எப்போதுமே சக்திகள் தான்.
அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய இது வந்து நிறைய பேர் பங்கேற்பாளர்கள் வராங்க. நம்ம பங்கேற்பாளர்களா இருக்கிறது ஒரு சந்தோஷம் அப்படின்னா, அவங்களுடைய பங்களிப்பை கேட்கறது அது இன்னொரு சந்தோஷம்தான். அதுல எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அப்புறம் இவங்க ஆனந்தி வந்து பல பல விஷயங்கள் சொன்னாங்க. ஔவையாரோட ஒரு தனிப்பாடல்ல இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆனந்தி அதை படிச்சிருக்காங்களா படிக்கலையா தெரியல, ஆனா அதை அப்படியே அவங்க படிச்ச மாதிரியே சொல்லிட்டாங்க. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யதறிதால் யாம் பெரிதும் வல்லாமை என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. அதோட அர்த்தம் ரொம்ப அழகா சொல்றாரு. வான்குருவி எனப்படும் தூக்கணாங்குருவி கூடு, அரக்கு எனப்படும் வலிமையான இயற்கை பசை, தேன் அடை, சிந்தனை சிக்கலை நம்முள் உருவாக்கிவிடும் சிலந்தி வலை. இதெல்லாம் வந்து மேலோட்டமா பார்த்தா ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா இது வந்து ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு வேலையால தான் முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ இது அழகா ஆனந்தி எடுத்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி ஐயா. வேற யாருக்காவது? சரி. அதாவது சிவம் இல்லையே சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற சிவங்களும் எல்லாம் சேர்ந்துதான் சக்தியை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதனால தனித்து நாங்கள் மட்டும் இயங்கவில்லை. பெண்கள் உயர்வு பெற்றாலும் சரி, ஆண்கள் உயர்வு பெற்றாலும் சரி, அது இருவருக்குமே சரியான பங்கு உண்டு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் சிவமும் சக்தியும் சேர்ந்து இயைந்து வாழ்ந்தால் மட்டுமே நாம் மனிதாக இருக்க முடியும். ஆகையால் இது அது இல்லை, அது இன்றி இது இல்லை. அவ்வளவுதான். அதே மாதிரி ரொம்ப அருமையான தகவல்கள் நிறைய இன்னைக்கு புது புது பாடல்கள் பற்றி பேசினாங்க. சிவகனியாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு முன்னாடி அவங்க பேரை மறந்துட்டு எனக்கு திட்ட போகிறாங்க, நற்றினையா ஏதோ ஒரு பாடல் ஒன்று சொன்னாங்க. அது ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது, புதுமையாக இருந்தது. அதே மாதிரி இவங்க ஆஸ் யூஷுவல் உமாக்கா பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தருமே கீதாமா சொன்ன கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்த உடனே அவங்க சக்திக்காக ஒரு கவிதை சொல்லியிருந்தாங்க. அது அதே மாதிரி எல்லாருக்கும் மூத்தவள் மீனாட்சின்ற மாதிரி சாந்தா மாமி வந்து மீனாட்சியிலேருந்து ஆரம்பித்து மீனாட்சியிலேயே முடிச்சிட்டோம். மீனாட்சி மீனாட்சி என்னாச்சு மணியாச்சுன்னு முடிக்க போகிறோம். ரொம்ப நன்றி மணி அவர்களே, ரொம்ப நன்றி. அதே மாதிரி சங்கர் கணேசன் அவர்களே ரொம்ப நன்றி. ஆனந்தி எப்போவுமே அடித்து கலக்கிடுவாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தேனால அவங்க பேசும்போது ஒவ்வொரு இயற்கை விஷயத்தை பற்றியும் சொல்லும்போது நம்ம எவ்வளோ சாடணுமோ சாடி அதில் ஒரு விளக்கம் ஒன்று சொல்லி திருத்திக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வு ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு உணர்வு. ஸோ அதுக்கான நன்றியும் கூட. வித்யா மேடம் ஏதோ பேசினோம் கலைஞ்சோம் இருக்க கூடாது. ஏதோ ஒரு செய்தி நம்ம எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு இருக்கணும். அருமையா இருந்தது. நவராத்திரி சக்திகள் அனைவருக்கும் வணக்கம். பின்னின்று உரை செய்த சகோதரர்களுக்கும் வணக்கம். வேற யாருக்காவது ஏதேனும்? ரொம்ப நன்றி. என்னன்னா நம்ம எல்லாத்தையும் மாத்திட்டே போறோம்ல, அதனால நமக்கு நம்மளோட வரலாறும் தெரியணும். இயற்கை எவ்வளவோ மாத்திரமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இயற்கை திருப்பி நமக்கு அடிச்சு செஞ்சிட்டே இருக்கும். அதை வந்து நம்மளால முடிஞ்சது அடுத்த தலைமுறைகள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும்ல. அதனால ஒரு சின்ன ஒரு பூச்சின்னு நினைக்கிறோம், அது எவ்வளோ இருக்குது. இந்த பையன் சுந்தரையா சொன்ன மாதிரி சிலந்திக்கு ஒரு இது இருக்குது. நான் எல்லாம் எழுதி வச்சுட்டே இருப்பேன், அப்பப்போ நேரம் கிடைக்கிறப்ப அப்படியே நடுவில் போகிறது. அவ்வளோ இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு சாதாரண எறும்பு தானேன்னு. அந்த எறும்பு கூட அந்த நீர் ஓட்டம் மழை அதுக்கு தெரியுமா? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் தான் வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் வச்சு நடக்கிறேனே. அதை முதல்ல பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இயற்கையோடு வாழ்ந்திருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை காப்பாற்றணும். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. அந்த உணர்வு ரொம்ப மதிக்கத்தக்க உணர்வு. அதுக்கு தான் சொன்னேன். இல்ல இப்ப இந்த இயற்கையை நம்ம அழிக்கிறதுனால இப்ப என்ன நடந்ததுங்கிறதுக்கு வந்துட்டு ஹிமாச்சல பிரதேசம் வந்துட்டு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நான் ஒரு அதுல இல்ல நான் பார்த்து நான் மலையேற்றத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது வந்த பாதைலாம் நான் வந்த ஒரு 15 நாள் கழிச்சு இல்ல. நான் வந்த பாதை, அதாவது நான் எப்படி அந்த வாகனத்துல வந்தனோ அந்த பாதை சாலையெல்லாம் எதுவுமே இல்ல. மலை சரிவு அந்த மாதிரி இது அவங்க அந்த நிறைய என்ன சொல்றது தங்கும் விடுதிகள்லாம் நிறைய மலை மேல கட்டி இது பண்ணி அதை அழிச்சுட்டாங்க. ஸோ அதனால இயற்கையோட நம்ம எவ்வளவு ஒன்றி இருக்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. இல்லைன்னா மரங்களை கை வச்சோம்னாலே முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த மண்ணினுடைய வலிமையை நம்ம வந்து குலைச்சிட்டோம்னாலே ஈரப்பதம் மண்ணு மரம்
கடல் எல்லாத்தையும் தான் அடிக்கிறோம். ஏரிக்குள்ள வீட்டை கட்டிட்டு தண்ணி வருது, என்ன பிரயோஜனம்? அதனோட இடத்துலதான் நம்ம இருக்கோம், நம்மளோட இடத்துக்கு அது வரல. தண்ணியோட இடத்துல நம்ம மட்டும்தான் அதீத சுயநலம் நமக்கு மட்டும்தான் இயற்கையிலேயே. பேராசை பிடிச்சது இந்த மனுஷ பெயர்தான். அப்சல்யூட்லி கரெக்ட். எத்தனை இறங்க மாட்டேங்குது, எத்தனை உடுக்க அடிச்சாலும் இறங்க மாட்டேங்குது, என்ன பண்றது? இந்த வருஷம் எங்க வீட்டுல கொலு கிடையாது. பொதுவா வந்து எல்லா நவராத்திரி காலத்திலயும் எங்க வீட்டுல வந்து அம்பிகை வழிபடுறதுக்கு கொலு வைக்கிறது வழக்கம். இந்த வருஷம் எங்க வீட்டுல கொலு கிடையாது. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா அது, நம்ம வந்து அம்பிகைக்கு எதுவும் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இன்னைக்கு தமிழ் திணையில பங்கெடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பேசுனது, கீதா மேம் ஆகட்டும், திவ்யா ஆகட்டும், ஆனந்தி ஆகட்டும், சாந்தா மாமி ஆகட்டும், வித்யா ஆகட்டும், சிவகன்யா, எல்லாருமே இல்ல பேசுனது வந்து இல்ல எங்க வீட்டுல எனக்கு வந்து கொலுவை பார்த்த ஒரு நிறைவு. இயற்கையில இருந்து கொலு படியிலையும் பார்த்திருப்பீங்க, கீழே வந்து இயற்கையில இருந்து ஆரம்பிச்சு மேல வந்து தெய்வ நிலை அடையிற வரைக்கும் பொம்மைகள் வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே எடுத்துட்ட ஒரு தலைப்பும் இல்ல, இயற்கையில இருந்து அப்படியே ஒண்ணு அந்த தெய்வ நிலை வரைக்கும் எல்லாருமே எல்லாமே பேசிட்டோம். இன்னைக்கு ரொம்ப நிறைவா இருந்தது இன்னைக்கு தமிழ் திண்ணை. நன்றி சங்கர், நன்றி மணி. நன்றி நன்றி. அது இன்னொன்னு என்னன்னா, இந்த எல்லாத்துக்கும் இந்த ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் தான் காரணம்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் இருந்துச்சு. எதையுமே நம்ம அலட்சியமா நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அல்பமா இருக்கிறது அவ்வளவு ஆராதனைக்குரியதா இருக்குன்னு தோணிட்டு வந்து கேஆஸ் தியரின்னு வச்சு நம்ம தமிழ்ல தசாவதாரம் படம் முதற்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஆஸ் தியரி பட்டர்ஃபிளைல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதான் நம்ம வந்து we are all living in a gridன்னு தான் சொல்றாங்க. ஒரு சக்தி வளையத்துக்குள்ளதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து இன்னொருத்தரை பாதிக்க முடியும் அப்படின்னா அது நம்ம எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் இணைந்துதான் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் புரியல, இயற்கைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. நம்மளை காப்பாற்ற பண்ணது பாவம், நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. சில சமயம் சில விஷயங்கள் வந்து தடங்களாக போகும். சில இடத்துல இந்த மாதிரி பயணங்கள் போகும்போது மரணம் வர மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே அந்த பயணமே தானாகவே ரத்தாகிறது நிறைய பேர்த்துக்கு. திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமீபமாக ஒரு விமான பயணம் கூட ஒரு பெண் வந்து ஓடி போய் கடைசி நேரத்துல அந்த விமானத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த விமானம் மொத்தமும் வெடிச்சு எல்லாருமே இறந்து போயிடுறாங்க, ஒருத்தர் தவிர. அப்ப இயற்கை சில விஷயம் நம்ம ஏய்ந்து வாழ்ந்தோமே, ஆனால் அது நம்ம தலைமுறைக்கும் காப்பாத்திட்டு தான் இருக்கு. அது நமக்கு தான் புரியறதே இல்லை. ரொம்ப பெரிய பிரபஞ்சம் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா அதை உள்வாங்கி ரெண்டாவது அத்தியாயத்துல கீதையில 3வது அத்தியாயத்துல கிருஷ்ணரே சொல்றாரு, என்ன மழை பெஞ்சு இது பண்ணி ஆவியா போய் மேல போறது, அதுவே திருப்பி மழையா வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு யஜ்ஞம் பண்ணி யோகம் பண்ணி அது மேல போகுது. அப்போ தேவர்களை மனுஷங்க ஆராதிக்கிறாங்க, மனுஷங்களுக்கு உண்டானதை தெய்வம் கொடுக்கறது, அதனால மற்ற உயிர்களுக்கு இவன் கொடுக்கணும், அது இன்டர்ன் இவனுக்கு வரும். ரொம்ப அழகா இருக்கும் அது 3வது அத்தியாயத்துல. இதேதான் மக்களுக்கு சொல்றாரு, மக்களுக்கு செய்கின்ற தொண்டுதான் நடமாடும் கோயிலாகிய மனிதர்களுக்கு செய்வதுதான் மகேஸ்வர தொண்டுன்னு திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. ஆமா, யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை. நன்றி நன்றி. மணி உங்களுக்கு எதுவும் இருக்கா சொல்றதுக்கு? அலைக்கற்றைய வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா எல்லாமே அந்த அதிர்வலைகளை வந்து நம்ம உணரலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தூரமா இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா நம்மளால அதை உணர முடியும். அதுதான் மனிதர்கள்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான ஒரு திறமை. நான் வந்து ஒரு 6 நாள் பயிற்சி வந்து ஹைதராபாத் நகருக்கு போனேன். அது மனித உணர்வுகளின் ஆராய்ச்சி கூடம். யாருன்னு தெரியாத ஒரு 12 பேரோட 6 நாள் ஒரு அறையில வந்து பூட்டி வச்சுட்டாங்க. அதுல எப்படி ஒவ்வொருத்தரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் நடந்துக்கிற விதம் வந்து ஆனந்திக்கு பிடிக்கிறது இல்ல, ஆனந்தி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கிறது இல்ல, திவ்யா நடந்துக்கிறது சங்கர் கணேஷ்க்கு பிடிக்கிறது இல்ல. இப்படி 6 நாளும் ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்ணாங்க, அது எப்படி நம்மளை பாதிச்சுது, அதை வெளிப்படையா சொல்றதுக்கும் தயக்கமா இருக்கு. சொன்னா சண்டை வந்துடும் பயமா இருக்கு. சண்டை வந்துட்டா சேருவோமா சேர மாட்டோமான்றது இருக்கு. இது மிக ஒரு அருமையான ஒரு அனுபவம். கடைசியில நாங்க உணர்ந்துகிட்டது என்னன்னா, நம்மளோட யோசனைகளையும் சொல்ல தெரியணும், நம்மளோட உணர்வுகளையும் நம்ம வந்து இனம் காண தெரியணும், அதை வார்த்தைகள் மூலம் சொல்ல தெரியணும்.
நான் இப்படி உணர்ந்தேன்னு சொல்ல தெரியணும். நிறைய பேருக்கு அவங்க என்ன உணர்றாங்க, என்ன மாதிரி மனநிலையில இருக்காங்கன்றதையே சொல்ல முடியல, வார்த்தைகளால சொல்ல முடியல. ஸோ அந்த நிலையில தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம அதனால கொஞ்சம் இயல்பாயிட்டு ரொம்ப சாதாரண மனித உறவுகளை எப்படி பேணி காக்கிறது, நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீங்க இல்லை அப்படின்ற ஒரு இணக்கமான சூழ்நிலையை நம்ம இந்த அலைக்கற்றையின் மூலமா நம்ம உள்வாங்கிக்கிட்டு நம்ம சிறந்த முறையில ஒத்துசைந்து பல நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்றதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்குதான் ஆர்ட் ஆஃப் லிவிங்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அக்செப்ட் பீப்புள் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஆஸ் தே ஆர். எப்படியும் மனுஷங்கிட்ட குறை இல்லாம இருக்கவே முடியாது, அப்படியே ஏத்துக்கணும், குறைகளோடையும் நிறைகளோடையும் ஏத்துக்கணும். அப்போ வெளியாட்களோடயே நம்மளால அப்படி ஒத்தி சேர்ந்து இருக்க முடியும்னா வீட்டுல அதை கொண்டு வர முயற்சி பண்ணலாம். ஏன்னா 5 பேர்ல ஒண்ணு போல இல்ல, எல்லாரோட சிந்தனையும் ஒண்ணு போல இல்ல. அதுக்காக தான் பட்டியலே கொடுத்துருங்க, அலைக்கற்றை பட்டியலே கொடுத்துருங்க. யார் யாருக்கு என்னென்ன பிரிஸ்கிரிப்ஷன் வேணுமோ எடுத்துக்கோங்க, பிரயோகம் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலருக்குலாம் யோகா பண்றது கூட நேரம் இல்லை, நேரங்காலம் இல்லை. இது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுக்கலாம், இல்லை நீங்க வேலை செய்யும் போது கேட்டுக்கலாம், இல்லை நாளை தூங்கும் போது ஒரு சுப்பிரபாதம் கேட்குற மாதிரி இதை கேட்டுக்கலாம். ஏன்னா இது அந்த மனதினுடைய ஓட்ட அலை என்ன அலையையும் நம்மளுடைய இவர் சொன்ன மாதிரி அந்த அலைக்கற்றையை சரிப்படுத்தக்கூடிய அலைவரிசையில் தான் கொடுத்துருக்கேன். அதனால் கட்டாயம் எல்லாருமே அதையும் பயன்படுத்துங்க. நம்ம எல்லாருமே ரிசீவர்ஸ் அண்ட் சென்டர்ஸ் தான் இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும். நல்லதே ரிசீவ் பண்ணுவோம், நல்லதே கொடுப்போம். அப்போது நம்ம வெறும் ஒரு மீடியம், எவ்ரிபடி இஸ் அ மீடியம். அதை அது தமிழில் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. பட் இன்றைய அமர்வு தொடர்பாடல் திறன் வளர்த்துக்கணும், தொடர்பாடல் திறன் அந்த மாதிரி ரொம்ப புல்லரிக்குது எனக்கு ஆக்சுவலாக. இன்னைக்கு பேசும்போது ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் கேட்கும்போது அது எப்போவுமே 24/7 365 days இருக்கிறது தான் பெரிய சேலஞ்சு. அதுக்காக தான் அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்து கொடுத்துட்டேன். யோகா பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் இந்த இசையாவது கேளுங்க, மாற்றங்கள் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. அனைவருக்கும் நன்றி திவ்யா. சரி, நேரம் ஆயிடுச்சு. அவங்க இரவு உணவு